அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஒரு மிக அருமையான மேடை, மிக அருமையான பார்வையாளர் கூட்டம், மிக அருமையான ஏற்பாட்டாளர்கள். இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகிருஷ்ணா? எப்படி தொடங்குறது? சில நேரங்களில் நம்ம எதனால ஒரு விஷயங்களை செய்கிறோன்னா, நான் அந்த பாட்டோட தொடங்கணும்னு விருப்பப்பட்டதுக்கு இந்த பாட்டு எப்படி உருவாச்சுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் இந்த மேடை 2016 நாங்கள் ஒவ்வொரு செப்டம்பர் 20 நாங்கள் ஒரு சென்னை ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகத்தில் அந்த நாளை நாங்கள் இப்போ 2024 நூற்றாண்டு ஆண்டு விழாவை கொண்டாடுறோம். இதுக்கு முன்னால் 94வது ஆண்டிலிருந்து நாங்கள் இதற்காக பயணப்பட்டு இருக்கோம். இந்த 2018 இந்த பானைத்தடம் உரைதான் எங்களுடைய ஆசிரியர் ஐராவத மகாதேவன் கலந்து கொண்ட கடைசி உரை. இந்த உரைக்காக நான் தயார் செய்திருக்கிறேன் ஆங்கிலத்தில் உரையில் பாட்ரூட். இந்த உரையை எல்லாம் தயார் செய்து அனுப்பியதற்கு முன்னாலும் நான் ஒரிசாவில் இருந்து சென்னைக்கு இந்த உரையை நிகழ்த்த வேண்டும். அதற்கு ஒரு 36 மணி நேரத்திற்கு முன்னால் ஏதோ ஒன்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்த பாட்ரூட் பானைத்தடத்தை பற்றி சொல்லுவதற்கு இன்னும் ஏதோ ஒன்று மிச்சம் இருக்கிறது என்று. அவ்வளவு அருமையான உரை, அவ்வளவு அருமையான வரைபடங்களை எல்லாம் ஆங்கிலத்தில் தயாரித்து கொண்டு எனக்குள் ஏதோ இன்னும் ஒன்று மிச்சம் இருக்கிறது என்று தோன்றிக்கொண்டே இருந்தது. அலுவலகத்திலேருந்து ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போகும்போது அப்போ தான் சொன்னது, இதை ஒரு பாடணும் அப்படின்ட்டு. அந்த 36 மணி நேரத்தில் ஆஃபீஸ்லேருந்து வீட்டிலேருந்து ஆஃபீஸுக்கு போகும்போது காரில் அப்புறம் லிஃப்டில் ஒரு மீட்டிங்கில் உட்காந்து இந்த பாடலை எழுதி தாஜ்நூருக்கு சென்னைக்கு அனுப்பி அவர் முதல்ல ஒரு பதிவு பண்ணி அதை பிடிக்காமல் நள்ளிரவு வேல்முருகனை அழைத்து பாட வைத்து மறுநாள் சரி என்று சொல்லி விமான நிலையத்தில் அதற்கு ஒப்புதல் அளித்து சென்னையில் இறங்கியதும் பென்டிரைவில் வாங்கி அதை இசைத்து அந்த கூட்டத்தில் இருந்த அனைவரையும் எழுந்து நிற்க வைத்து இந்த குயவனை வணங்க வைத்தோம். அதுதான் களம் செய் கோவே. எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு பின்னால் ஒன்று மிச்சம் இருக்கிற மாதிரி தோணும். ஆடி தீர்க்க வேண்டியதை ஆடி தீர்க்க வேண்டும், பாடி தீர்க்க வேண்டியதை பாடித்தான், எழுதி தீர்க்க வேண்டியதை எழுதித்தான் தீர்க்க வேண்டும், தோண்ட வேண்டிய கணக்கை தோண்டித்தான் தீர்க்க வேண்டும். நாம் தோண்டாத துயரத்திற்கும் சொந்தக்காரர்கள், தோண்டிய பெருமிதத்திற்கும் சொந்தக்காரர்கள். எனக்கு அவர் பேசிக்கிட்டு இருக்கும் போது இதையாவது தோண்டணுமே அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படுறதா, பெருமிதப்படுறோமா? இவ்வளவு சொன்ன அலங்கல் குணத்தெல்லாம் சொல்றாரே, இதெல்லாம் தோண்டாம விட்டுட்டமேன்னு கவலைப்படுறதா அல்லது அழுகிறதான்னு தெரியல. ஆக தோண்டிய பெருமிதத்திற்கும் தோண்டாத துயரத்திற்கும் நாம் சொந்தக்காரர்கள். எதை தோண்டினோம், எதை விட்டுட்டோம் அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா அப்பதான் இந்த கான்டெக்ஸ்ட் புரியும். இந்த நிகழ்வு, இந்த விழா, இது இங்க ஏன் நடக்கணும், இந்த தகடூர்னா என்ன உங்களுக்கு நான் அதுக்கு முன்னால் வர சொல்கிறேன். இந்த தகடூரை பற்றி எனக்கு மருத்துவர் செந்தில், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், இந்த தகடூர் வரலாற்று பேரவை, இந்த புத்தக கண்காட்சி, நான் பேசிய சிறந்த புத்தக கண்காட்சி உரைகளில் அது ஒன்று. அதிலிருந்து நான் இங்கு மிகவும் நட்புடையவனாகிவிட்டேன். இந்த இடம் எனக்கு பிடிக்கும். அதுக்கு என்ன காரணம் சொல்கிறேன். எப்படி அந்த பாட்டை அப்படி எழுதணுனோ அதே மாதிரி ஒரு முறை 2009 இந்திய நாடாளுமன்றத்துக்கான தேர்தலை 2009 2007 உத்தரப்பிரதேச தேர்தலுக்கான அட்டவணையை அறிவித்து கொண்டு நான் தேர்தலுக்கு தயாராகி கொண்டிருக்கும் போது எனக்கு இந்தோனேசியாவில் இருந்து ஒரு அழைப்பு வந்திருந்தது. தேர்தல் மேலாண்மையை பற்றி இந்தோனேசியாவில் பேச வேண்டும் என்று ஐநா சபையின் சார்பாக ஒரு அழைப்பு, ஐநா ஏற்பாடு செய்திருந்த கூட்டம். அதற்கு நான் போய்விட்டோம் என்றால் எனக்கு வேலை இருக்கிறது. நான் டெல்லியில் இருந்து சிங்கப்பூர் சென்று விமான நிலையத்திலிருந்து அங்கிருந்து எங்கேயுமே போகாமல் நேராக ஜகர்த்தாவுக்கு போய் ஜகர்த்தா விமான நிலையத்திலிருந்து நேரடியாக எங்கேயும் போகாமல் ஒரு ஹோட்டலில் போய் இந்த உரையை நிகழ்த்தி விட்டு அங்கிருந்து நேராக விமான நிலையத்துக்கு ஜகர்த்தாவிலேருந்து சிங்கப்பூர் சிங்கப்பூர்லேருந்து டெல்லிக்கு டெல்லியிலிருந்து விமான நிலையத்திலிருந்து ஆஃபீஸ்க்கு போயிட்டேன். இது எல்லாமே 36 மணி நேரத்தில் முடித்தோம். நான் அங்கு போனதற்கு வேறு ஒன்றும் காரணம் இல்லை. ஜகர்த்தா எப்படி இருக்குன்னு கூட பார்த்துட்டு வரலை. ஏன்னா என்னை அழைத்த அந்த மின்னஞ்சலில் அழைத்தவரின் பேர் அதியமான். அந்த அதியமான் யாருன்னு பார்க்கணும். எனக்கு தெரியும் அந்த அதியமான் யாருன்னு எனக்கு தெரியும். அவர்கிட்ட ஃபோன்ல கேட்டேன், எந்த ஊர் அப்படின்னு கேட்டேன். அவர் இந்தோனேசியாக்காரர் தான். இருந்தாலும் எனக்கு அழைப்பெழுப்பி அந்த அதியமானை நான் நேரில் பார்க்க வேண்டும். சில விஷயங்களை நான் ரொம்ப பயங்கரமான
ரொம்ப முரண்டாக இருப்பேன். செய்யணும்னு நினச்சா செஞ்சே தீருவேன். அதனால் என்ன நடந்தாலும் சரி. ஆக இந்த 34 பயணத்தினால் நான் அடைந்தது ஒன்றுமில்லை. ஜகர்த்தா இப்படி இருக்குன்னு கூட நான் பார்க்கல. கருப்பா சிவப்பா அந்த நகரம் எப்படி இருக்குன்னு கூட இல்லை. ஏர்போர்ட்லேருந்து ஏர்போர்ட், ஏர்போர்ட்லேருந்து ஏர்போர்ட். அந்த அதியமான்ட்ட இருந்து இந்த பெயர் உங்களுக்கு எப்படி வந்துச்சு, அவர் என்ன பதில் சொல்ற போறாருன்னு கூட எனக்கு தெரியும். இந்த கேள்வியை நான் தொலைபேசியிலும் கேட்டிருக்கலாம், மின்னஞ்சலிலும் கேட்டிருக்கலாம். ஆனால் பதில் தெரிந்தும் அதை அவரிடம் நேரில் கேட்க விரும்பினேன். அவர் பெயர் அதியமான். அவர் சொன்னாரு, நான் இந்தோனேசியாக்காரன், ஐநா சபையில் நியூயார்க்கில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன். இதே கேள்வியை என்னிடம் ஏற்கனவே 2-3 பேர் கேட்டிருக்கிறார்கள் நியூயார்க்கில். அவங்கெல்லாம் யாருன்னு கேட்டேன். அவர்கள் அனைவருமே துருக்கி என்ற நாட்டைச் சேர்ந்தவர்கள். ஏனெனில் அவர்களுடைய ஊரின் பெயர் அதியமான். நான் சொன்னேன், நான் இந்தியாவிலேருந்து சிங்கப்பூர்லேருந்து ஜகர்த்தா வந்து இங்கே ஹோட்டலில் வந்து இந்த கேள்வியை கேட்கறதுக்கு அதே தான் காரணம். ஆனால் நான் துருக்கியை சேர்ந்தவன் இல்லை. எங்கள் வந்து தகடூர்னு ஒரு பகுதி இருக்கு, நாங்கள் ஒரு அதியமான் வச்சிருக்கோம். தெரிந்து கொள்ளுங்கள், அதியமான் என்பது துருக்கியில் மிக முக்கியமான ஒரு பகுதி. அதற்கு பின்னால் நடந்து வந்தால் நெடுமான் என்றொரு ஊர், அதற்கு பின்னால் அஞ்சி என்பதும் ஒரு ஊர். சிந்துவெளியிலும் கூட நெடுமான் அஞ்சி, அதியமான் நெடுமான் அஞ்சி என்று நம்மை தொடர்ந்து மனிதனின் பயணத்தின் ஊடாக பயணித்துக் கொண்டிருக்கிற அடையாளம் அதியமான் நகடாரஞ்சி. அதுக்காக வந்து என்ன சார் வந்து இங்க வந்து அதியமான் வந்து நம்மகிட்ட எடுத்துட்டு போயிடுவாரு. இல்லை, அதியமான் கோட்டை இங்கும் இருக்கிறது, அதியமான் இங்கும் வாழ்ந்திருப்பார். தகடு என்பது ஒரு ஊர் சிந்துவெளியில், அந்த ஆப்கானிஸ்தான் தகடூர். ஆக நீங்கள் சொல்கிற எல்லா அடையாளங்களும், உங்களது தகடு, உங்களது அதியமான், நெடுமான், அஞ்சி அனைத்துமே நமது காலடி சுவடுகள். நாம் சுமந்து நடந்து வந்த வரலாற்றினுடைய பாதைகள். இன்னைக்கு வேணா சொல்லலாம், நீ இந்த ஜாதி, நான் அந்த ஜாதி, நான் பெரியவன், நீ பெரியவன், ஆண்ட பரம்பரை, எல்லாம் வேணாலும் பேசலாம். ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே போய். நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று இருக்கிறது. இது மனிதர்களுடைய பயணத்தால் கட்டமைக்கப்பட்டது. மனித குல வரலாறு என்பது பயணங்களால் கட்டமைக்கப்பட்டது. பயணங்களுக்கு வெளியே வரலாறு என்று ஒன்றுமே இல்லை. மனித வரலாறு என்பது பயணங்களின் கூட்டுத்தொகை. பயணத்தை மட்டும் கழட்டி வச்சிட்டீங்கன்னா மனிதன் வரலாறே கிடையாது. அதுக்கு பின்னால் நாம் என்ன ஆரம்பிச்சிருவோம்னா, குண்டாச்செட்டிக்குள்ள குதிரை ஓட்ட ஆரம்பிச்சிருவோம். குண்டாச்செட்டிக்குள்ள குதிரை ஓட்டவே கூடாது. எங்க வேணாலும் குதிரை ஓட்டலாம், சிந்துவெளியிலும் குதிரை ஓட்டக்கூடாது. மொஹஞ்சோதரான்னு ஒரு சினிமா எடுத்தாங்க, படம், இந்தியில. ஃபர்ஸ்ட் சாட்டை எல்லாம் வெள்ளை வெள்ளையா வர்றாங்க. மொஹஞ்சோதரால வெள்ளையா இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. ரெண்டாவது குதிரை ஓடுது. குதிரை எப்படா மொஹஞ்சோதரால ஓடும்? எருமை ஓடலாம், திமிழ் காளை மாடு ஓடலாம். அப்ப மொஹஞ்சோதரான்னு ஒரு படம் எடுத்து, எப்படி இங்க சிந்து சமவெளின்னு ஒரு படம் எடுத்து அதுல வேற ஒரு கதையை வச்சாங்களோ, என்னங்கடா சிந்து சமவெளின்னு ஒரு படம் எடுத்து என்னடா கதை வச்சிருக்கீங்க? அது மாதிரி மொஹஞ்சோதரான்னு ஒரு படம் எடுத்து அதை குதிரையை ஓட்ட விட்டாங்க. அது மாதிரி நீங்க வந்து தரவுகளால் வரலாற்றை கட்டமைக்க வேண்டும். பயணங்களை மறுக்கக்கூடாது, புலப்பெயர்வுகளை மறுக்கக்கூடாது. நம்ம வந்து எப்பயுமே வந்து இவன் வந்தேறி, நான் இங்கே இருந்தவன், இங்கே முளைச்சவன், 2 கோடி வருஷமா இங்கே தான் என்னை நட்டு வச்சிருக்காங்க, நான் எங்கேயுமே மூவ் ஆகல, இப்படிலாம் பேசுறது பைத்தியக்காரத்தனம். ஆக இது ஏன் வந்து மற்றவங்க வேணா பேசலாம், நம்ம பேசக்கூடாது? ஏன் பேசக்கூடாதுன்னு கேட்டா, நம்முடைய சமூகத்தினுடைய விழுமியம் அப்படி. நான் ஒரு வரியை 2300 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட பட்டினைப்பாலை என்ற 10 பாட்டில் ஒன்றான ஒரு பட்டினைப்பாலையிலிருந்து 2 வரியை சொல்கிறேன். அந்த நகரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இவன் என்ன சொல்ல வரா, இவ்வளவு பெரிய நகரம், இவ்வளவு சிறப்பான இந்த நகரத்தை எனக்கு நீ அப்படியே எழுதி கொடுத்தா கூட, இப்படி சொல்ல, இந்த கவிதை சொல்லும்போது நான் என் மனைவியிடம் சொன்ன இன்னொரு டயலாக் யாவும் வருது, அது வேற சொல்றேன் நான். இந்த நகரத்தையே எனக்கு கொடுத்தா கூட நான் வந்து விரும்ப மாட்டேன் அப்படின்னு சொல்றான். மொழி பல பெருகிய அந்த நகரம், அது பூம்புகார் நகரம். முட்டாச்சிறப்பின் பட்டினம், ரொம்ப புகழ்பெற்ற பட்டினம் அந்த பூம்புகார் பட்டினம். அது எப்படிப்பட்ட நகரம்னா, மொழி பல பெருகிய. அங்க வந்து ஆள் மட்டும் நிறைய இல்லை, மொழிகளே நிறைய இருக்கு. ஒரு நேரத்தில் பல மொழிகளை பேசுபவர்கள் இருக்கிறார்கள். மொழி பல பெருகிய பழித்தேர் தேயத்து புலம்பெயர் மாக்கள். மைக்ரண்ட் ஆகி பல நாடுகளைச் சேர்ந்த பல மொழிகளை பேசுபவரெல்லாம் புலம்பெயர்ந்து வந்து இங்கு கலந்து இனிது உரையும். ஒருத்தன் சகிச்சுக்கிட்டு இருக்கல, கலந்து இனிது உரையும் முட்டாச்சிறப்பின் பட்டினம். வெவ்வேறு மொழிகளை பேசுபவர்கள், புலம்பெயர்ந்து வந்தவர்கள் ஒரு நகரத்தில் மகிழ்ச்சியாக சேர்ந்து வாழ்கிறார்கள் என்றால்
அதற்கு இன்றைய கால மொழியில் ஒரு பெயர் உண்டு. அதற்கு மெட்ரோபாலிட்டன் மட்டும் கிடையாது, காஸ்மோபாலிட்டன் சிட்டி. இந்த காஸ்மோபாலிட்டனிசம் அப்படின்னு சொல்லுகிற ஒரு பெருநகர பண்பாட்டிற்கு சொந்தக்காரர்கள் சங்க இலக்கியத்தை வடிவமைத்தார்கள். 5000 ஆண்டுகளுக்கு முன்னால், 4500 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த உலகத்தில், இந்த பூமியின் முதுகில் ஒரு நகரம் குப்பை தொட்டி வசதியோடு, கழிப்பறை வசதியோடு, குளிப்பிட வசதியோடு, ஒரு பொதுவான சிவிக் சென்ஸ் என்று சொல்லப்படுகிற எல்லா வசதிகளோடும் ஒரு பல மக்களும் சேர்ந்து வாழ்கிற ஒரு பன்மியம் கொண்ட ஒரு நகரம் இருந்தது என்றால் அது மொஹஞ்சதாரோ, ஹரப்பா. அதற்கு இணையான நகரம் அப்போது அமெரிக்காவிலும் இல்லை, ஐரோப்பாவிலும் இல்லை, வேறு எங்கேயுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நகரத்தினுடைய தொடர்ச்சி எங்க போயிரும்? அவங்களாம் காணாம போயிருவாங்களா? அதை தேடி 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 பார்க்கும்போது அவர் சொன்ன மாதிரி அமர்நாத் ராமகிருஷ்ணன் சொன்னார் பார்த்தீங்களா? அமர்நாத் ராமகிருஷ்ணன்லாம் இந்த தமிழ் சமூகத்திற்கு கிடைத்த மிகச்சிறந்த கொடை. அவர் கொண்டாடப்பட வேண்டிய மனிதன். இந்த உண்மையை சொல்வதற்காக, இந்த உண்மையை சொன்னதற்காக அவர் பட்ட பாடுகளை நான் அறிவேன். அந்த அளவுக்கு பர்சனல் டார்ச்சரோட, பர்சனலா துயரத்துக்கு ஆளாகி உண்மையை சொல்ல வேண்டும் என்று எவனும் பாடுபடுவதில்லை. அப்படிப்பட்ட ஒரு ஆகச்சிறந்த தரம் வாய்ந்த ஒரு அகழாய்வை அவர் செய்திருக்கிறார். அவர் சொன்னது மாதிரி என்னுடைய 2016 சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் என்பது அதற்கு முன்னால் வந்த எனது 2 கட்டுரைகளுடைய மொழிபெயர்ப்பு. நானே அதையும் தமிழாக மொழிபெயர்த்தேன். சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் தமிழில் முதலாக எழுதப்பட்ட நூல் அல்ல. 2010 கோவை செம்மொழி மாநாட்டில் நான் வாசித்த ஊர் பெயர்கள் பற்றிய ஒரு கட்டுரை. 2012 ரோஜா முத்தையா ரிசர்ச் லைப்ரரியுடைய புல்லட்டின் அதில் பண்ண ஹை வெஸ்ட் லோ ஈஸ்ட் டைகாட்டமி என்ற ஆங்கில கட்டுரை, 2 கட்டுரைகளை மட்டும் மொழிபெயர்த்து அந்த நூலாக வெளியிட்டிருந்தோம். அந்த நூல் ஒரு 45 நாட்களுக்கு முன்னால் இந்த ஹரப்பன், அவர் சொன்னது மாதிரி வெறும் அழகன் கூட எனக்கு தெரியும், பொருந்தல் தெரியும், கொடுமணல் தெரியும், நீ கீழடின்னு போட்டு நீங்கள் ஒரு செய்தி வந்திருந்தா கூட நான் ஓடோடி வந்திருக்கவே மாட்டேன். ஹரப்பன் லைக் அப்படிங்கிற இந்த 2 வார்த்தை 4வது நாள் அங்கே இருந்தேன். ஒரிசாவிலேருந்து உடனே பறந்து மதுரைக்கு மதுரையிலேருந்து ஏர்போர்ட்டில் நேராக அவரோட ராஜவேலோட கூட போய் அங்கே உட்காந்து ஒரு நாள் முழுக்கும் அவரோட இருந்தேன். ஏன்னா அந்த ஹரப்பன் லைக் அப்படிங்கிற அந்த சொல் எனக்கு தேவைப்பட்டது. அங்கே போயிருந்தப்ப அவர் எனக்கு சுற்றி காமிச்சார். சுற்றி காமிச்சப்ப அப்பக்கப்போ என்னுடைய மனைவிக்கு நான் ஃபோட்டோ அங்கே கிடைச்ச விஷயங்கள்லாம் அனுப்பிச்சிட்ருக்கேன். அப்போ ஒரு அருமையான பானை, அவர் அதில் கூட காட்டிருப்பார், நான் கூட அந்த அவருடைய இதுலேயும் வரும் ஒரு அருமையான பானை. அந்த பானைக்கிட்ட போய் எனக்கு ஒரு படம் எடுக்கணும்னு ரொம்ப ஆசை. பானையோட உட்காந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிறோமான்ட்டு. பொதுவாக சிலர் ஏஎஸ்ஐ இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம அனுமதி கேட்காம திடீர்னு போய் செல்ஃபி எடுக்கிற மாதிரி எடுக்கக்கூடாது. அவர்கிட்ட கேட்ட அந்த பானையோட ஒரு படம் எடுத்துக்கலான்னு ஆசையாக இருக்குது, நான் எடுத்துக்கிறோன்னு கேட்டார். உட்காருங்க சார் எடுத்துடலாம் அப்படின்னாரு. என்னை உட்கார வச்சு அவர் தான் படம் எடுத்தார். அந்த பானையோட அப்படியே தொட்டு, அந்த பானையை தொடும்போது எனது தொன்மங்களை அப்படியே திருப்பி மண்ணு போட்டு மூடிடுவாங்க. ஒரு 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 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் எவ்வளோ என்னுடைய மூதாதையர், நம்முடைய மூதாதையர் யாரோ செஞ்ச பானை, யாரோ சமைச்ச பானை, யாரோ ஏதோ பயன்படுத்திய பானை, இவ்வளவு நாள் இது வெளியில் வராமல் இருந்தது. அந்த பானையை நான் தொட்டு ஒரு படம் எடுத்துக்கொண்டேன். அப்புறம் வெளியில் வந்தவொன்னு அப்படியே வாட்ஸ்அப்பில் என்னுடைய மனைவிக்கு அனுப்பிச்சேன். இந்த பானை கிளியோபட்ரா பானை, இந்த உலகத்தின் ஆகச்சிறந்த அழகியுடன் நான் ஒரு படம் எடுத்துக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி இந்த பானைக்கு கிளியோபட்ரா பானைன்னு ஒரு படம் பேர் வச்சேன். எங்கள் வீட்டில் இன்னைக்கு அந்த பானைக்கு பேர் கிளியோபட்ரா பானை. நான் கிளியோபட்ராவோடு எடுத்துக்கொண்ட செல்ஃபியும் புகைப்படமும் அந்த பானை. அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்தவர் ராமகிருஷ்ணா. அப்போ இந்த சுவராசியமான இந்த தேடுதல் பணிகள் நாம் புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. இப்போ இந்த புத்தகம் இவ்வளவு முயன்று எழுதியிருக்கிறோம். இந்த புத்தகம் இதை நீங்கள்லாம் வரவேற்று இவ்வளவு கொண்டாடுறாங்க. தமிழ் மக்கள், தமிழ் சமூகம் கொண்டாடுகிறது. உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் எங்கள்கிட்ட பிரதிகளே கிடையாது. அச்சடிக்கு விட்டு போகிறது. அப்படிப்பட்ட ஒரு வரப்பை இந்த புத்தகம் பெற்றுனா இது சொல்வதெல்லாம் எல்லா காலத்திற்குமான உண்மையாக இருக்க வேண்டும் என்று தேவையே இல்லை. இன்றைய தேதியில் எனது கைகளில் இருக்கக்கூடிய தரவுகளின் அடிப்படையில் இந்த காலகட்டத்தில் இந்த புத்தகத்தை நான் எழுதி செல்கிறேன். நாளை இன்னொரு தரவு இந்த தரவை மாற்றிக்கும் என்றால் அந்த தரவு நிற்கட்டும். அதுவரை தரவுகளே பேசட்டும். தரவுகளால் வரலாறு கட்டமைக்கப்பட வேண்டும். இல்லை என்றில் கட்டுக்கதைகளால் வரலாறு கட்டமைக்கப்படும். இதான் சாய்ஸ் இஸ் வெரி வெரி கிளியர். If somebody says that I have found the ultimate truth of the history, he is talking nonsense. He is not speaking truth. அப்போ நான் சொல்றது இன்னைக்கு தேதிக்கு, அதான் அந்த புத்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே so far we conclude,
இதனால் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோன்னு எங்கேயுமே இருக்காது. இட் லுக்ஸ், இட் மே பி ப்ராபபிள், இருக்கலாம், இருக்கக்கூடும், தோன்றுகிறது. நிறைய பேர் கேட்குறாங்க, இவ்வளவு அடுக்கடுக்கா தரவுகளை வச்சுட்டு கடைசியில் கூட ஏன் சார் இதுதான் உண்மைன்னு சொல்ல மாட்டீங்கன்னா, இதுதான் உண்மை என்பது உண்மை அல்ல. ஏன்னா தோன்றது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால கீழடி நமக்கு தெரியுமா? 1924க்கு முன்னால இந்த ஜான் மார்ஷல் அப்படிங்கிற ஒரு ஆள் இதை அனௌன்ஸ் பண்ணாம இருந்தா அப்படி ஒன்று இருந்தது நமக்கு தெரியுமா? இந்த இந்திய நாட்டில் அசோகர் என்று ஒரு பேரரசன் வாழ்ந்தான் என்பதே இந்திய மக்களுக்கு தெரியாது. பிரின்சப் என்று ஒரு ஆய்வாளர் இந்த அசோகன் பிராமி எல்லாம் ஸ்டடி பண்ணி அசோகர் என்று ஒருவர் இருப்பதை சொல்லி இருக்காவிட்டால் அசோகனே நமக்கு தெரியாது, சிந்துவெளி நாகரிகம் நமக்கு தெரிஞ்சிருக்காது. அப்ப நமக்கு தெரிஞ்சதை வச்சுதான் நம்ம ஓட்டிக்கிட்டே இருப்போம். ஆக அறிந்தது இப்ப நீங்க போய் பார்த்தீங்கன்னா ஒன்று நோன் டு அன்னோன், தெரிந்ததிலிருந்து தெரிந்ததற்கு அப்படின்னு ஒரு ரூட். இது ஒரு நோக்கம். தெரிந்ததிலிருந்து தெரிந்ததற்கு, தெரிந்ததிலிருந்து தெரியாததற்கு, ஃப்ரம் நோன் டு நோன் அப்படின்னு ஒன்று, ஃப்ரம் நோன் டு அன்னோன். மூணாவது ஃப்ரம் அன்னோன் டு அன்னோன், தெரியாததிலிருந்து தெரியாததற்கு. ஒரு வகையில் பார்த்தா இந்திய வரலாற்றுக்கான தேடல், உண்மையான வரலாற்றுக்கான தேடல் ஒரு காலகட்டம் வரையில் தெரியாததிலிருந்து தெரியாததற்கான தேடலாகவே இருந்திருக்கிறது. இப்போதாவது பரவாயில்லை, தெரிந்ததிலிருந்து தெரியாததற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இதுதான் வித்தியாசம். இந்த நோன் டு அன்னோன் அண்ட் அன்னோன் டு நோன். இப்ப நம்ம சொல்ற தரவு, இந்த தரவு ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய தரவா? இந்த ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய தரவாங்கிறத முதலில் தீர்ப்பளிக்க வேண்டியது நம்முடைய மனசாட்சி, ஒரு ஆய்வாளனுடைய மனசாட்சி. நான் பேசும் மேடையில், நான் வாசிக்கும் கவியரங்கில் கடைசியாக ஓயும் கைதட்டல் என்னுடையதுதான். அதே நேரத்தில் நான் எனது ஆய்வில், எனது இலக்கியத்தில் நான் ஒரு தவறு இழைக்கும் போது எனது முதுகில் விழுகிற முதல் அடியும் எனது அடிதான். ஏனென்றால் நானே எனது தவறுகளுக்கும் சரிகளுக்கும் சான்றாக, சாட்சியமாக நிற்கிறேன். அப்படின்னு இருக்கும்போது உங்கள்கிட்ட பேசுறதுக்கு முன்னால நான் 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் வீட்டில் கேட்பாங்க, இதெல்லாம் ஏன் சொல்ல மாட்டீங்கன்னு. கொற்கை வஞ்சி தொண்டி வளாகம் நான் அதை கண்டுபிடித்து ஒரு 8 வருஷத்துக்கு பின்னால் தான் கோயம்புத்தூர்ல சொன்னேன். அதுக்கு முன்னால நான் பேசுவது சரிதானா என்பதை சந்தேகிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஒரு இடப்பெயர், ஒரு கொத்தாயிர இடப்பெயர் இன்னொரு இடத்துக்கு பெயர்ந்து போகுமா? அப்படி பெயர்ந்து போனால் யதார்த்தமாக போயிருக்குமா, அல்லது உண்மையிலேயே அதற்கு ஒரு காரணம் இருக்குமா? அப்படி ஒரு காரணம் இருந்தாலும் அது புலப்பெயர்வுக்கான அடையாளமாக இருக்குமா? இப்படிலாம் கேள்விகளை கேட்க வேண்டி இருக்கிறது. எனக்கு இது பற்றிய சின்ன ஸ்டடி பண்ணியிருப்பேன். ஒரிசாவுக்குள்ள ஒரு ஸ்டடி பண்ணியிருப்பேன். போலந்திலிருந்து ரஷ்யாவுக்கு, ரஷ்யாவிலிருந்து போலந்துக்கு திரும்பி யூதர்கள் பற்றி ஒரு ஸ்டடி பண்ணியிருப்பேன். இஸ்ரேல் பற்றி ஸ்டடி பண்ணியிருப்பேன். ஐரோப்பாவிலிருந்து அமெரிக்கா அவங்க போனவங்க, ஈரான்லேருந்து இந்தியாவுக்கு வந்த பார்சி, இந்த மாதிரி ஆப்பிரிக்க நாடுகள்லேருந்து அமெரிக்காவுக்கு போனவங்க, இப்படி ஒரு 7-8 ஸ்டடீஸ், கேஸ் ஸ்டடீஸ் பண்ணி இதை எல்லாம் மூலமாக என்னுடைய கருதுகோளை தீர்மானித்து கொண்ட பின்னால் நான் வாயை திறந்தே பேசுவேன். இது எப்படி நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்னு கேட்டால், எனக்கு இந்த வாசலை திறந்து விட்டவன் ஒரு சாதாரண பழங்குடி மனிதர். எனக்கு தெரியும், இந்த புத்தகத்தில் கூட அவரை பற்றி போட்டிருப்பேன். எங்கள் ஊரில் ஒரிசாவில் ஒரு திராவிட பழங்குடி மக்கள் வசிக்கிற ஒரு பகுதியில் நான் வேலை பார்த்துட்டு, அவங்களுடைய ஏதோ ஒரு புத்தகத்தில் படிக்கும்போது நான் பார்த்தேன், இவங்க இப்போ இருக்கிற கிராமத்துக்கு இந்த இடத்துல அந்த கிராமம் இல்லை, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் அது அந்த இடத்துல இருந்துச்சு, ஒரு 4-5 கிலோமீட்டர் தள்ளி இருந்துச்சு. அப்புறம் அதுக்கு முன்னால் ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னால் கிளியோபட்ரா அதுக்கு முன்னால் ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னால் அந்த ஊர் அந்த இடத்துல இருந்துச்சுன்னு சொன்னாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு வயசானவர், அவர் கேள்விப்பட்டதுலேருந்தே இந்த இடம் இந்த கடந்த 150 வருஷத்துல 3 இடத்துக்கு மாறி இருக்குன்னு சொன்னாங்க. சரி, நான் அவர்கிட்ட கேட்டேன், சரி இப்போ இந்த ஊருடைய பேர் இது, நீங்க அங்க இருக்கும்போது அதனுடைய பேர் என்னன்னு கேட்டேன். அதுதான் இது அப்படின்னாரு. அதுக்கு முன்னால அங்க இருக்கும்போது என்ன இருந்தானே, அதுவும் இதுதான் அப்படின்னாரு. எங்க 3 இடத்த மாத்தி வந்துட்டு இருக்கீங்க, ஒரு புது பேர் வச்சிருக்க கூடாதா? அதே பேரை, எனக்கு தெரியும் காரணம் என்னன்னு, இருந்தாலும் அவர்கிட்ட நான் உரண்டையில் கேட்கிறேன். அவர் சொல்றாரு, ஏங்க வேற பேரை வைக்காம ஒவ்வொரு இடத்துலையும் மாறுறீங்க, அதே பேரை எதுக்கு சொல்ல அப்போ எனக்கு எந்த பல்கலைக்கழகம் இதை எனக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. என்னங்க புரியாம பேசிட்டீங்க? அவர் என்கிட்ட சொல்றாரு, இது இந்த பேருக்கும் எனக்கு என்ன தம்மா, எங்க எப்பயோ எங்க தாத்தா இவங்கெல்லாம் யார் வச்சதுன்னே தெரியல அந்த பேரு. இப்ப எங்க தாத்தா, எங்களுடைய மூதாதையர்களுடைய ஆவியெல்லாம் எங்களோட தான் வசிச்சுக்கிட்டு இருக்கு.
ஒருவேளை நாங்கள் இடத்த மாற்றி போய் இந்த ஊருக்கு வேற ஒரு பேர் வச்சிட்டோம்னா அப்போ எங்களை பார்க்க வர்ற ஆவி எல்லாம் கன்ஃபியூஸ் ஆயிராதா, குழப்பமாயிராதான்னு ஒரு கேட்டார். இப்படி ஒரு ரீசன் இருக்கா? பின்கோடு மாறி போச்சுன்னா ஆவிக்கு ஒரே கன்ஃபியூஷன் ஆயிரும் அப்படின்னு சொல்லவுதான் இது நகைப்பது. இதுதான் ஒரு ஆகச்சிறந்த ஒரு ஆந்த்ரோபாலஜிக்கல் ட்ரூத். இந்த உண்மையை எந்த பல்கலைக்கழகமும் சொல்லிக் கொடுக்காது. ஒரு பழங்குடி தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். ஒரு பழங்குடி தான் சொல்லிக் கொடுக்க முடியும். நீங்கள் அவன்கிட்ட போய் என்ன இவ்வளோ மூட நம்பிக்கை இருங்க? யார்கிட்ட மூட நம்பிக்கை இல்லை? நீங்கள் போய் ஃபாரினில் போனீங்கன்னா பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் நீங்கள் லிஃப்ட்டில் போய் இருந்துருவீங்க. 12வது ஃப்ளோர் வரும். 12வது ஃப்ளோருக்கு அடுத்து 14வது ஃப்ளோர் தான் வரும். 13வது ஃப்ளோரே இருக்காது. நிறைய வெளிநாடுகளில் 13வது ஃப்ளோர் இருக்காது. ஏன் 13வது ஃப்ளோர் இருக்குன்னா அவங்க எல்லாருமே 13 ராசி இல்லாத நம்பர் நினைக்கிறாங்க. அதனால 13ஆம் நம்பர்ல ரூம் ஏதாவது கிடைச்சிருச்சு வைங்க, 1310வது ரூம்ல போட்டா இல்லை எனக்கு வேற ஏதாவது ரூம் கிடைக்குமா நீங்க கேட்பான். இதுக்கு பயந்துட்டு அது காலியா இருக்குன்ட்டு நிறைய நட்சத்திர ஹோட்டல்ல அமெரிக்காவா இருந்தாலும் சரி லண்டனா இருந்தாலும் சரி 13வது ஃப்ளோரே இருக்காது. இவ்வளவு படிச்சவங்க இவ்வளவு விஞ்ஞானம் பண்ணவங்க 13வது ஃப்ளோரே வைக்காதன்னு சொல்லும் போது என் பழங்குடி இப்படி நினைக்க கூடாதா? அவன் இனி அவனை போய் மூட நம்பிக்கைன்னா அப்பதான் அவர் தான் எனக்கு கண்ணை திறந்து வச்சாரு. போகும்போது எதை வேணாலும் விட்டுட்டு போவான். கட்டில் விட்டு போவான், தொட்டியை விட்டு போயிடுவான், வீடை விட்டு போயிடுவான், பேரை தூக்கிட்டு போவான். ஏன்னு கேட்டீங்கன்னா ஆவிக்கு குழப்பமாயின்னு பயப்படுறான். அதே மாதிரி பேர் வைக்கிறது, நான் எங்கள் ஊரில் ஒரிசால எல்லாம் பழங்குடி மக்கள்கிட்டலாம் போய் ஒவ்வொன்றா எனக்கு லீவ் கிடைக்கும் போது சனி ஞாயிறுலாம் அவ்வளோ அந்த வேலை தான் பார்த்துட்டு இருப்பேன். லீவ் கொஞ்சம் கேப் கிடச்சுன்னா அங்கே போயிடுவேன். பேர் வைக்கும் போது நான் பார்க்கணும்னு சொல்லி வச்சுருப்பேன். எங்கள் தாசில்தார்ட்டெல்லாம் உடனே பேர் வைக்கிற இடத்துக்கு என்னை கூட்டு போவாங்க. பேர் வைக்கிறது எப்படி வச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆளுக்கு பேர் வைக்கிறாந்தா இறந்து போன ஒரு ஆளுடைய ஆவி தான் பிறந்து இந்த பயலா பிறந்திருக்கான் அப்படின்னு நம்புறாங்க. அதனால தான் பெயரன்னு பேர். குடும்பத்திலே ஒருத்தர் தான் பிறந்திருக்காரு. நம்ம பொதுவாக பிள்ளைங்களை கொஞ்சமாதே அம்மா தானே கொள்கிறோம். எங்கள் அம்மா தான் பிறந்திருக்காங்க, எங்கள் அப்பா தான் பிறந்திருக்காங்க. எங்கள் சொந்தக்காரங்க எல்லாம் நிறைய பேர் தாத்தா பேர் தான் வச்சுருப்பாங்க. ஃபேமிலியில் ஒருத்தருக்காவது தாத்தா பேர் இருக்கும், 4-5 பேர் இருந்தாலும். இப்போ இந்த குலத்தை சேர்ந்தவங்கள செத்து போன யாரு பிறந்திருக்கான்னு இவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன். 4-5 தாத்தா இருக்கும்போது இவர் பிறந்திருக்கிறவர் யாரு அப்படிங்கிறத இந்த கிராமத்தில் இருக்கிற பழங்குடி மக்கள் இவன் கையில் ஒரு கோழி அடித்து அந்த காலை அதை சமைச்ச ஒரு காலை அந்த சின்ன பையன் கையில் மாதிரி கொடுத்துட்டு ஒவ்வொரு பேராக சொல்லிட்டு வருவாங்க. ஒவ்வொரு பேராக சொல்லிட்டு வரும்போது எவன் பேரை எந்த தாத்தா பேரை சொல்லும் போது பிள்ளை கையை அடிச்சோ அவர் தான் பிறந்திருக்காருன்னு முடிவு பண்ணி அவர் பேரை வச்சு விட்டுருவாங்க. ஆக பெயர் என்பது பெயரன். இந்த பெயர் பெயர்ந்து போகுது. அதனால தான் நன்னன் செய் நன்னன், நன்னன் செய் நன்னன், நன்னனின் மகனாகிய நன்னன். அதான் பெயர் விளங்க ஒளிர நிறுத்தல், பெயரன் பெயர்த்தி, பெயர் தாங்குதல், பெயரை காப்பாற்றுபவன். ஆக குடும்ப பெயர், வீட்டு பெயர், தனி மனிதன் பெயர், இந்த வகை. அதனால தான் ஆதன் இன்று வரை நம்மோடு உயிரோடு இருக்கிறான். ஆதன் அதனால்தான் நம்மோடு கீழடியில் பானை ஓட்டில், சிவகலையில் பானை ஓட்டில், சங்க இலக்கியத்தில் நல் ஆதனார் என்று புலவரின் பெயரில் அந்துவன் சேரல்ங்கிற பேர் மாறி மாறி சேரல் ஆதன் என்று ஒரு மன்னனின் பெயராக இன்று எனக்கு தெரிஞ்சு நான் கீழடி வந்ததுக்கு பின்னால் வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் ஃபேஸ்புக்கில் சார் பையன் பிறந்திருக்கான் சார், ஒரு பேர் வச்சு விடுங்க சார், ரிமைண்டிங்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 20 பேருக்காவது ஆதன்னு பேர் வச்சு விட்டுருக்கேன். ஆஸ்திரேலியாவில், அமெரிக்காவில் ஆதன்கிற பேர் தொடர்ந்து நிலை. எப்படி இந்த கண்ணகி இன்னும் 27,000 பேர் இருக்கு நாங்கள் கண்டுபிடிச்சோமோ அது மாதிரி இன்னும் வரிசை என்ன ஆதன் தான். ஆதன்கிற பெயர் புதுப்பிக்கப்படும். இப்படிப்பட்ட ஒரு மரபு தொடர்ச்சியை நாம் தாங்கி கொண்டிருக்கிறோம். இதில் பிரச்சனை என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி புத்தகங்கள் எழுதுறதுல ஏன்னா நான் இவ்வளவு இந்த வரவேற்பை நான் எதிர்பார்க்கவே இல்லை. எங்கள் வீட்டில் இதெல்லாம் பெரிய அணுகுண்டெல்லாம் என்கிட்ட இருக்கு. எங்கள் வீட்டில் சொல்லாங்க 2 பிள்ளைங்க கல்யாணம்லாம் பண்ணனால இதை பற்றி பேசுங்க, இப்பெல்லாம் பேசாதெல்லாம் சொல்லி வச்சுருந்தாங்க. அது ஒரு பேர் ராமாயணத்தை பற்றி ஒரு பெரிய ஸ்டடி பண்ணி இன்னும் பப்ளிஷே பண்ணலை. கார்டோகிராஃபி ஆஃப் ராமாயணம் அதெல்லாம் எழுதுனா அவ்வளோதான், இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம். இந்த புத்தகமே அப்படியே ஒத்தி போயிட்டே போயிட்டு இருந்தது. இதில் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நிறைய பேருடைய பகைமையை சம்பாதிப்பீங்க. பகைமைன்னு கேட்டிங்கன்னா, அவங்க பிடிக்கிறத நம்ம எழுத முடியாதுல்ல. இவர் ஒருத்தர் இருக்காரு, இவரை சந்தோஷப்படுத்துறக்கா நான் எழுதிட்டு இருக்கேன், எனக்கு நிறைவு. இந்த புத்தகத்தினுடைய பயன் என்ன கேட்டிங்கன்னா, யாருக்கு என்னவோ என் வாழ்க்கையை நிறைவுடையதாக்கியது இந்த நூல். நான் எனது நிறைவை நோக்கி நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். எனது நிறைவை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த நிறைவுல யாரையாவது திருப்திப்படுத்துறதுக்கு நான் ஆசைப்பட்டேன்னு வைங்க, அவ்வளவுதான்.
என்கிட்ட வந்து எவ்வளோ யோசிச்சிருப்பேன். நான் படிக்கும்போது எல்லாரும் வந்து நம்மளாம் லெமுரியா கண்டத்துலேருந்து வந்தோம். இங்கே மதுரையில் வந்து ஒரு உலகத்தமிழ் மாநாடு நடந்தது. அந்த ஒளிப்பட காட்சி கூட எங்கள்கிட்ட இருக்குது, ரோஜா முத்தையா லைப்ரரியில். அதில் வந்து குமரி கண்டம்னு ஒரு படம் வருது. அதை வந்து நீலகண்டன், சங்கர், இந்த சினிமாவில் இருந்தவங்களாம் எம்ஜிஆர் பேரில் அவங்களாம் தான் இயக்கியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சீன்லேயே வந்து நளினி வந்து ஒரு டான்ஸ் ஆடுவாங்க, நடிகை நளினி. அவங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் ஓடி வருவார், மன்னா மன்னா நமது வந்து கடல்கோள் வந்து கொண்டு இருக்கிறது மன்னா அப்படின்னாரு. உடனே இவர் வந்து சொல்ல, கடல்கோள் வந்து விட்டதா, புலவர்களே நீங்கள் எல்லாம் உங்களது பாடல்களை கவிதைகளை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னா எல்லாரும் ஓடுவாங்க. இது சினிமாவை பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் இதை ஒரு சயின்டிஃபிக் ட்ரூத்தா நம்ம லெமுரியா கண்டம் அப்படின்னு பேசும்போது, ஏன்னா அப்படிதான் நானும் விளக்கப்பட்டிருக்கேன், நானும் அதை நம்பி தான் வளர்ந்துருக்கேன். நான் ஒரு தமிழ் மாணவன், நான் பிஏ தமிழ், எம்ஏ தமிழ், அதை தவிர வேற எதுவுமே படித்தது கிடையாது. நானும் அதை கேட்டு தான் வளர்ந்துருக்கேன். அப்ப எனக்கே இருக்கும்ல, என்னடா அது நம்ம வந்து வேற ஏழ்றையா இருக்கு, நம்ம கண்டுபிடிக்கிறது வேற மாதிரி இருக்கு, கொற்கை, வஞ்சி, தொண்டி, பூம்புகார், கண்ணகி இதெல்லாம் இங்க இருக்கு. இன்னும் சொல்றேன், குமரியும் இருக்கு, பகுரூல்னு ஒரு சின்ன நதி இருக்கு பாகிஸ்தான்ல. பகுருளி ஆற்றின் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கோல் கொல்ல அப்படின்னு சொன்னா, அந்த சுனாமி மாதிரியான ஒரு இன்சிடென்ட். கொடுங்கோல் கொல்லனா என்ன, ஒரு சுனாமி மாதிரி நம்ம கண் எதிரிலே சுனாமி நடந்துச்சு. இலங்கையில் எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டாங்க, தமிழ்நாட்டில் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்க, இந்தோனேசியாவில் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்க, அந்தமான்ல எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டாங்க. நம் கண் முன்னால் நடந்த ஒரு கடல்கோள் சுனாமி. அந்த மாதிரியான ஒரு சுனாமி நடக்கும்போது இவ்வளவு நாகரிகமாகி இவ்வளவு விஞ்ஞானம் வளர்ந்ததுக்கு பின்னாலேயே ஆயிரக்கணக்கான பேர்கள் அழிந்தார்கள், ஊர்கள் அழிந்தன என்றால் 5000, 7000, 8000 வருஷத்துக்கு முன்னால அப்படி ஒரு சுனாமி வந்ததுன்னா அதுல ஊரும் ஒரு மலை எல்லாரும் மூட்டையை கட்டிட்டு வந்துட்டாங்கன்னா என் மலையை காணோம். அவன் என்ன சொல்லுவான், புதுசா ஒரு இடத்துக்கு வந்தவன, இங்க இருந்த மலையை வேற இடத்துக்கு வந்துட்டான், என் மலை போச்சு, நான் நேசிச்ச இந்த ஆறு போச்சு. அப்ப குமரி கோடும் கொடுங்கடல் கொல்ல போயிருச்சு, நான் புது இடத்துக்கு வந்திருக்கேன். இதுதான் நினைவலை. அவன் எங்கேயாவது சொன்னானா, நான் தொலைச்சது வந்து ஒரு பெரிய கான்டினென்ட், அதனுடைய சதுர கிலோமீட்டர் இவ்வளவு இருந்தது. குமரி கண்டம் எங்கேயுமே யாருமே எழுதவே இல்லை. குமரி கோடு, கோடுனா திருச்செங்கோடு மாதிரி ஒரு மலை, குமரி கோடு. பகுருளி ஆறு, ஒரு ஆறு, ஒரு மலை. இது வந்து கட்டாயம் வந்து கன்னியாகுமரிக்கு அந்த சைடு சிந்து மகாசமுத்திரத்திலிருந்து ஒரு பெரிய கண்டம் தான் மூழ்கிச்சுன்னு யாரு சொன்னா, எதை வச்சு சொன்னோம்? நம்ம வந்து ஒரு பின்னால் இறையனார் அகழ்பொருள் சொன்னார் பார்த்தீங்கன்னா, மணலூர்ல வந்து பாண்டிய மன்னன் தங்கியிருந்தான் புலவர்களோடு அப்படின்னு, நிலையூர், மணலூர் இதெல்லாம் வர இந்த தொன்மங்களை வச்சு இதையும் அதையும் நம்ம லிங்க் பண்ணி ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னால் லெமூர் என்ற குரங்கை பற்றி லெமுரியா கண்டம் பேச ஆரம்பித்ததும் நம்ம குமரி கண்டம் என்று மாற்றிவிட்டோம். மாற்றி நானும் அதை தான் நம்புறேன். அப்படிங்கும்போது ஒரு புதிய கருத்தியலை நீங்கள் சொல்லும்போது நீங்க ரொம்ப யோசிக்கணும். ஏன்னா பொறுப்பு இல்லாமல் பேசிடக்கூடாது. இதற்காகவே நான் 8 ஆண்டுகள் காத்திருந்தேன். எனது தரவுகளை சேகரித்ததற்கு பின்னால் பொறுப்போடு பேச வேண்டும் என்பதற்காக 8 ஆண்டுகள் காத்திருந்தேன். அதுக்கு சங்க இலக்கியத்திலே தரவுகள் இருக்கு. சங்க இலக்கியத்தில் கலித்தொகையில் ஒரு பாட்டு, இந்த பாண்டிய மன்னனுடைய இடம், அவனுடைய ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ள ஏரியா, பாண்டிய மன்னனுடைய ஏரியா இருக்கு பார்த்தீங்கன்னா. பாண்டிய மன்னன் இப்போ மதுரை சைடில் இருக்காங்க பாண்டிய மன்னன். இப்போ இந்த பகுதியில் வந்து திடீர்னு வந்து ஒரு கடற்கோளில் வந்து அதை கலித்தொகை வர்ணிக்குது. மலித்திரை ஊர்ந்து தன் மண்கடல் வவ்வலின். மலித்திரைனா நிறைய வேவ்ஸ், மலினா நிறைய, திரைனா அலை, நிறைய அலைகள் ஊர்ந்து அப்படியே வந்து தன் மண்கடல் வவ்வலின், இதிலிருந்து பூமியை வந்து புடுங்கிட்டு போயிடுச்சு. மலித்திரை ஊர்ந்து தன் மண்கடல் வவ்வலின் புடுங்கிட்டு போயிட்டதுனால இவனுடைய ஏரியாவில் கொஞ்சம் குறைஞ்சு போய் அதை காம்பன்சேட் பண்றதுக்காக இந்த பாண்டியன் பக்கத்தில் இருந்த சேரன் மீதும் சோழன் மீதும் படையெடுத்து கடலிடம் இழந்த நிலத்தை அவர்களிடம் இருந்து அபகரித்து நஷ்ட ஈடு பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சங்க இலக்கியத்தில் எழுதியிருக்கு. அப்ப இது இமயமலையே மூழ்கி போகும்படியான, ஒரு கண்டமே மூழ்கி போகும்படியான ஒரு பெரிய, அவ்வளவு பெரிய கண்ட நகர்வா இருந்ததுன்னா அந்த சுனாமி அல்லது அந்த கண்டம் வந்து எப்படி பாண்டியனுடைய ஏரியா மட்டும் பறிச்சுக்கிட்டு சேரன் சோழன் ஏரியா எப்படி விட்டுட்டு போகும்? அவங்க பக்கத்துல இருந்தாங்க, அவங்க பக்கத்துல இருந்தாங்கன்னா அதுக்கு பேர் கண்டமா? அதுக்கு பேர் மாவட்டம் தானே. அதுக்கு பேர் ஒன்று தாலுக்கா இல்லை மாவட்டம், இல்லைன்னா 2-3 மாவட்டங்கள் சேர்ந்தது. ஆக இது மாதிரி சங்க இலக்கியத்தில் கிடைக்கிற தகவல்களை வந்து நம்ம பார்க்கல. சோழனை போய் நீ கேட்டீங்கன்னா உறையூர்னு ஒரு ஊர் இருக்கு. சங்க இலக்கிய சிந்துவெளி பகுதியில் உறை என்பது ஒரு ஊர். அதுக்கு இன்னொரு பேர் உண்டு, கோழி. கோழி என்பது அங்கு ஒரு ஊர். சோழன் என்பது ஊர், மொழிதி என்பது ஊர், பாண்டியன் என்பது ஊர், மாறன் என்பது ஊர், சேர சோழ பாண்டியன் ஆதன் அலிசி, இது எல்லாம் இடப்பெயர்களாக இந்த இருக்கிற பகுதியில் வந்து நீங்க வந்து இட்ஸ் ஆல்வேஸ் அ மூவ்மெண்ட். நம்ம வந்து தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருக்கோம். எங்க ஊர் சொந்த ஊர் வந்து நத்தம், திண்டுக்கல் பக்கத்துல.
அந்த ஏரியாவில் வந்து ஒரு ஊர் இருக்கும், வடமதுரைன்னு ஒரு ஊர் இருக்கும். எத்தனை பேர் தெரியல, அந்த ஏரியாவில் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா வடமதுரைன்னு ஒரு ஊர் வரும். அது ஏன் வடமதுரைன்னு சொன்னால், ஆக்சுவலாக இருக்கிற பெரிய மதுரை, இப்போ இந்த ஆராய்ச்சிலாம் பண்ணாங்களே, அந்த மதுரை வந்து இந்த வடமதுரைக்கு தெற்கு இருக்கு. இந்த மதுரை பெரிய மதுரை, அதுக்கு வடக்க இருக்கிறதுனால அதுக்கு பேர் வடமதுரை. அதுக்கு வடமதுரை. தமிழ்நாட்டிலே நிறைய இடத்துல 10-12 இடத்துல மதுரை இருக்கு. செங்கல்பட்டு மாவட்டத்தில் கூட மதுரை இருக்கு. அந்த மதுரைலாம் யாருக்கும் தெரியாது. இது பெரிய மதுரைனால எல்லாருக்கும் மதுரைனா மதுரைக்காரன் என்ன, செங்கல்பட்டில் இருக்க மதுரைக்காரன் சொல்றான், எங்களை மாதிரி இருக்க மதுரைக்காரன் தான் மதுரைக்காரன் சொல்லிட்டு இருக்கான். ஆக மதுரை வடமதுரைங்கிறதெல்லாம் ஒரு ரிலேட்டிவ், அவன் திசையிலேருந்து பார்க்கறது. நம்ம கடைசியில் எதை வச்சு முடிவு பண்ணோம்னா, தென் மதுரை, கபாடபுரம், மதுரை. இப்போ இந்த தமிழ் வளர்த்தது இந்த மதுரை, அதுக்கு முன்னால கபாடபுரத்தில் இருந்தோம், அதுக்கு முன்னால தென் மதுரைங்கிறதுனால இந்த கதையை நம்ம பண்ணிட்டோம். ஆனால் நான் ஏன் வந்து படிச்சுட்டு ரிசர்ச் பண்ணாமல் துண்டைக்கான துணியக்கானு வெளியே ஓடி வந்து ஒரு பத்திரிகையாளர் ஆகி அதுக்கு பின்னால் ஐஏஎஸ்க்கு போயிட்டேன்னா, எனக்கு இந்த கேள்விகள் தான் என்னை துரத்தியது. சுடர்விழி சொன்னது மாதிரி கேள்விகள் என்னை, பெயர்களும் கேள்விகளும் என்னை தூங்க விடாமல் துளைத்தன. கபாடபுரம்ங்கிற பேரே சரியில்லைடான்னு தோணுச்சு. கபாடம் சரியில்லையே அவனு எனக்கு. அப்போ வந்து கபாடம் சொன்னால் உண்மையிலேயே கதவு. இந்தி, சமஸ்கிருதம், பிராகிருதம்லாம் போனீங்கன்னா கபாடம், கபாட் பந்த் கருது அப்படிமா ஒடியா இங்கிலீஷில் அல்லது ஒடியாவில். கபாடம்னா கதவு. துவார்னு ஒரு பேர் இருக்கு. துவார்னாலும் கதவு, கபாடம்னா கதவு. அப்ப கதவு அப்படிங்கிற பத்தி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இந்த பெயர் மொழிபெயர்க்கப்பட்ட பெயர். அப்படின்னா இதனுடைய இயற்பெயர் என்ன? வாயில். சங்க இலக்கியத்தில் வாயில் என்ற பெயர் அடிக்கடி, நேரி வாயில், வாயில், வாயில் பரந்தலை. வாயில்ங்கிற பெயர் வந்து வாயில்னாலும் வாசல்னாலும் ஒண்ணுதான். இப்ப கூட குடவாயில்னு ஒரு ஊர் இருக்கு, குடவாசல்னு வேற சொல்லுவாங்க. ஆக இந்த வாயில் என்ற ஊர் கபாடம் ஆகிறது, அதுதான் துவாரகையும் ஆகிறது. அப்ப நீங்க துவாரகை எப்ப எங்க தேடுவீங்க? இப்ப சங்க இலக்கியத்துல வந்து இருங்கோவேல்ங்கிற மன்னனை பார்த்து சொல்லும் போது, கபிலர் பாடும்போது, நீ வந்து 49 முறை வேலிருள் வேலை வழிமுறை வந்த வேலிருள் வேலைன்னு சொல்லும் போது துவரை ஆண்ட செம்பு புனைந்து இயற்றிய சேனரும் புரிசை துவரை ஆண்ட, துவரைங்கிற ஒரு நகரம். அப்ப அது மொழிபெயர்க்கப்பட்டது. மதுரைக்கு பக்கத்துல அழகர் கோயில் ஒரு ஊர் இருக்கு. அந்த அழகர் கோயில்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா அங்க ஒரு சின்ன ஆறு ஓடும். நாங்க அதை மேப்ல எல்லாம் பார்த்தோம். அந்த ஆறுடைய பேர் வந்து சிலம்பாறு. அந்த சிலம்பாறுன்னு இலக்கியம் சொல்றத இப்ப போய் பார்த்தீங்கன்னா போர்டு வந்து நூபுர கங்கை அப்படின்னு போட்டுருக்கோம். சிலம்புனா நூபுரம், நூபுரம்னா கீழே இருக்கக்கூடிய ஆங்க்லெட், அதனுடைய வடமொழி சொல்லு வந்து நூபுரம். எந்த ஆறுனாலும் கங்கைன்னுவாங்க. ஆறுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் கங்கை. அப்ப சிலம்பு ஆறுன்னு சொன்னா இது நூபுர கங்கை. வேலை முடிஞ்சு போச்சு. எல்லாம் வரவன் போறவெல்லாம் நூபுர கங்கைக்கு போயிட்டு வந்தியா, நூபுர கங்கைக்கு போயிட்டு வந்தா எங்க ஊருக்காரெல்லாம் கேட்டுட்டு இருக்கான். நூபுர கங்கை எங்கிறது வந்தீங்கன்னா அது சிலம்பாறு. அதே மாதிரி மதுரைக்கு பக்கத்தில் வந்து வராக நதின்னு ஒன்று இருக்கு. மதுரைக்கு பக்கத்தில் ஏன்னா வராக நதி வந்துச்சுன்னு நான் கையில் மேப் அப்பெல்லாம் இப்போ மாதிரி கூகுள் எர்த்தெல்லாம் கிடையாது. நான் சொல்கிறது வந்து ஒரு 20-30 வருஷமா இதே வேலையாக இருக்கேன். வேலைக்கு போயிட்டு வர எனக்கு வேறு எதுலாம் என்ஜாய்மெண்ட் கிடையாது. ஆஃபீஸு வேலைக்கு போயிட்டு வர 11 மணி வரைக்கும் ஆஃபீஸில் இருந்தால் கூட நைட்டு 12 மணிக்கு கம்ப்யூட்டர் இருந்து இதை தான் தேடிட்டு இருப்பேன் 38 வருஷமா. இதில் தக்கும்போது 2 மேப் வாங்கிட்டு போகும்போது மதுரையிலேருந்து போகும்போது இது வராக நதி அப்படின்னு போகுது. அந்த போடி கம்பம் தேனி சைடை போய் அந்த வயநாடு அந்த குமிழி சைடில் போனோம்னா அதனுடைய பேர் வந்து பன்னியாறுன்னு போகுது. அந்த அந்த பகுதியில் பழங்குடி மக்கள் இன்னும் வந்து சமஸ்கிருதத்தினுடைய தாக்கம் பெறாத, பெரிய கோயில்களுக்கு பக்கத்தில் குடியிருக்காத, பெரிய நகரங்களுக்கு பக்கத்தில் குடியிருக்காத, இந்த மொழி தூய்மையோடு இன்னும் வசிச்சுக்கிட்டு இருக்க மக்களுக்கு பேர் அது பன்னி. அது வந்து டவுனுக்கு பக்கத்தில் வந்து மீனாட்சி கோயில் இந்த ஏரியாவில் வரும்போது அதுக்கு பேர் வராக நதி. அது பாட்டு ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா 3 நதி வந்து ஓடிச்சுன்னா அதுக்கு பேர் முக்கூடல். அதே வந்து இன்னும் கொஞ்சம் மாதிரி ஆயிடுச்சுன்னா அதுக்கு பேர் திரிவேணி. இப்படிதான். ஆக நாம் மொழிபெயர்க்கப்பட்டவர்கள், அதனால் விழிபெயர்க்கப்பட்டவர்கள். மொழிபெயர்த்து நீங்க வந்து ரிவர்ஸ் மொழிபெயர்த்தாதான் நீங்க பொழைக்க முடியும். இப்ப தட் இஸ் கால் ரிவர்ஸ். நீங்க திருப்பி வந்து இதை வந்து ரிவர்ஸ்ல போய் மொழிபெயர்க்கும் போது நான் பொதுவாகவே எனக்கு டவுட்டா சந்தேகப்படும்படியா ஒரு பேர் இருந்துச்சுன்னா அதனுடைய மொழிபெயர்த்து பார்ப்பேன் இது எங்க இருக்குன்ட்டு. அதே நேரத்தில் அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, இடப்பெயரை பத்தி பேசும்போது இவரும் சொன்னாரு, தோழர் தமிழ்ச்செல்வன் சொன்னாரு, நான் நிறைய எல்லாருக்கும் கன்வின்ஸ் ஆகிற ஒரு ஒரு உதாரணத்தை சொல்லிட்டோம்னா, மதுரையே அங்க இருக்கு. மதுரைன்னு கூட கிடையாது, சிந்து வெளியில மதிரைன்னு இருக்கு. ஐராவத மகாதேவன் சார் சொல்லுவாங்க, அது வந்து மதுரை இல்ல, மதிரை. மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற கல்வெட்டுல மதுரைன்னு எழுதியிருக்கு. மதுரைன்னு எழுதல, அழகர் கோயில் கல்வெட்டுல மதிரைன்னு எழுதியிருக்கு.
அழகர் கோயில் பக்கத்தில் 2400 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கல்வெட்டில் மதுரைன்னு இருக்கு. ஐராவதம் சார் படிச்சுட்டு அது மதுரைங்கிறாரு. ஏன்னா அது மதில் சுவர்களால் சூழப்பட்டது. சங்க இலக்கியத்தில் இருக்கு நான் மாடக்கூடல் மதில் வால்டு சிட்டி அப்படின்னு பேரு. அந்த வால்டு சிட்டிக்கு பேரு மதுரை. எனக்கு நல்லாவே தெரியும், இன்னைக்கும் தெரியும், சங்க இலக்கியத்தில் சிந்துவெளி மக்கள் கொடிநாட்டி ஒரு பெரிய நாகரிகமாக வாழ்ந்த போது அவருடைய ஒரு முக்கியமான நகரத்தின் பெயர் மதுரை தான். ஆனால் நான் எழுத மாட்டேன். அவருடைய ஒரு முக்கியமான நகரத்தின் பெயர் கொற்கை தான். ஆனால் எழுத மாட்டேன். கொற்கை, வஞ்சி, தொண்டி இதெல்லாம் இருக்குன்னு சொல்லுவேனே தவிர இந்த மொகஞ்சோதரா தான் மதுரையா இருந்துச்சு, இந்த ஹரப்பா தான் கொற்கையா இருந்தது, வஞ்சியா இருந்ததுன்னு சொல்ல மாட்டேன். அப்படின்னு சொன்னா இந்த ஹரப்பா சரஸ்வதின்னு சொல்றவனுக்கும் எனக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடும். என்னை கேட்டீங்கன்னா நான் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கக்கூடிய ஒவ்வொரு பக்கத்தையும், ஒவ்வொரு பத்தியையும், ஒவ்வொரு வரியையும் எந்த அரங்கிலும் உலகத்தின் எந்த மூலையிலும் நான் ஐ எம் ரெடி டு டிஃபெண்ட் இட். ஐ கேன் டிஃபெண்ட் தட். நான் டிஃபெண்ட் பண்ண முடியாத எந்த வரியையும் எந்த பக்கத்தையும் நான் இதில் எழுதவில்லை. நான் மதுரைக்காரன், நான் ஆசைப்படுறேன் நம்ம ஊர் அங்கே இருந்துச்சுன்னு சொல்லி வைப்போம் அப்படின்னு சொல்லி இந்த மதுரையை அங்கே மதுரைன்னு இருக்கு, என் கண் கூட பார்க்குறேன் மதுரை. இங்கேயும் மதுரை தான் இருக்கு, இலக்கியத்தில் இருக்கு. இருந்தாலும் இந்த மதுரையும் அந்த மதுரை நான் பெருசுப்படுத்தலை. ஏன் கொற்கை வஞ்சி தொண்டி வளாகம்னு பேர் வச்சவன் இதே மதுரை வஞ்சி தொண்டி வளாகம்னு போட்டு எம்விட்டின்னு போட்டு விட்டுக்கலாம்ல, சொந்த ஊருன்ட்டு போடலை. ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் சொன்னது மாதிரி மதுரையை நான் சொன்னேன்னா மதுரேச காஞ்சி, நகரேச காஞ்சின்னு காஞ்சி சொன்னது மாதிரி அங்கே பக்கத்தில் உத்தரப்பிரதேசில் மதுரான்னு ஒரு நகரம் இருக்கு. அப்புறம் நம்ம ஊரான் மதுரா நகரின் தமிழ் சங்கம்னு ஒரு சினிமா பாட்டு கூட வந்துச்சு. அப்போ மதுரா நகரின் தமிழ் சங்கத்தில் போய் அது மிக்ஸ் ஆயிடுது. ஆக நான் மிக்ஸே ஆகாதது எனக்கு தேவை. கொற்கை உனக்கு தெரியுமா? கொற்கைன்னு கேள்விப்பட்டிருக்கியா? கேள்விப்பட்டதில்ல. அப்போ வஞ்சி தெரியுமா? உனக்கு தெரியாது. தொண்டி தெரியுமா? தெரியாது. இப்போ உனக்கு தெரியாதான் எனக்கு தேவை. உனக்கு தெரிஞ்சதுன்னா சரி, அது ஓ இதா கூட வச்சுக்க. உனக்கு தெரியாதெல்லாம் சங்க இலக்கியத்திலாம் இருக்கு, அது அங்க இருக்கு இங்க இருக்கு. ஒண்ணு நீ உன் காரணத்தை கொண்டு வா, இல்லைன்னா என் காரணத்தை கொண்டு வர. இதுதான் பேச்சே. இந்த பேச்சுவார்த்தை, இந்த உரையாடலை தான் நாங்கள் தரவுகளின் மூலமாக நிகழ்த்தி கொண்டே இருக்கிறோம். சொன்னா பார்த்தீங்களா பானை. இந்த பானையை இந்த அகழ்வாராய்ச்சியாளர்கள், அவர் அமர்நாத் போன்ற அகழ்வாராய்ச்சியாளர்கள் மிகவும் மதிப்புன்னு அவர் உண்மைக்காக போராடுகிறார். இந்த அகழ்வாய்வு தடயங்களிலேயே மிகவும் புறக்கணிக்கப்பட்டது பானை தான். யாரெல்லாம் புறக்கணிக்கப்படுகிறார்களோ அவர்களுக்காக குரல் கொடுப்பதுதான் எனது வேலையே. இதுவரைக்கும் இந்த 2000 வருஷத்துல 1800 வருஷத்துல சென்னை மாதிரி ஒரு நகரில் எவ்வளவு பெரிய ஐராவதம் சார்ட்ட மட்டும் சொல்ல சார் நீங்கள் எந்திரிக்க வேணாம், அவருக்கு ரொம்ப வயசாச்சு, ரொம்ப தள்ளாடிய வயசு, அவரை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாரையும் எந்திரிச்சு நிற்க சொன்னோம். எந்திரிச்சு நிற்க சொல்லும் போது நீராடும் கடல் உளுத்த போட போறோம்னு நினைச்சாங்க. நாங்கள் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் போட்டு விட்டோம். இந்த மக்களை, இந்த ஆய்வாளர்களை ஒரு பானை செய்யும் குயவனுக்காக எழுந்து நிற்க வைத்தோம். ஏனென்றால் அது சங்க இலக்கியம் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது. களம் செய் கோ, கோன்னா தலைவன், தலைவன் இருக்கும் இடம் கோயில். ஆக கோ கோட்டை, அவன் குடியிருக்கும் இடம் கோட்டை. ஆக இந்த கோய் என்ற சொல்லை சங்க இலக்கியம் குயவனுக்கு பயன்படுத்துகிறது. ஆனால் அப்படிப்பட்ட கைவினை கலைஞர்களை சூத்திரன் என்று பட்டம் கட்டி அவர்களை தாழ்த்தியது அதற்கு பின்னால் வந்த ஒரு கட்டமைப்பு. ஆக அந்த கட்டமைப்புக்கு எதிரான எதிர்வினை சங்க இலக்கியத்திலிருந்தும் சிந்துவெளியில் இருந்தும் நாம் எடுக்க வேண்டும் என்றால் அதை இந்த பாடல் வரை நகர்த்தி வர வேண்டிய தேவை இருக்கிறது. பெரிய ஆராய்ச்சியாளர்கள் படிக்கணும், ஆங்கிலத்தில் தான் எழுதுவேன், தமிழில் தான் எழுதுவேன், பாட்டு எழுத மாட்டேன். நான் பாட்டு எழுதுவேன். இது பாட்டு எழுதி தான் உனக்கு புரியணும்னா பாட்டு எழுதுவேன், ஆட்டம் போட்டு தான் புரிய வைனா ஆட்டம் போடுவோம். ஆக இதை பல்வகையான துறைகளாலும் பல்வேறுகளான மொழிகளாலும் நாம் கட்டமைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ஏனென்றால் இது மக்களின் வரலாறு. நீங்க உண்மையிலேயே நான் சொல்றேன், திருப்பி திருப்பி நீ சில நேரங்களில் என்னுடைய உரையில் நீங்க கேட்டீங்கனாலே நிறைய விஷயங்கள் நான் சில வார்த்தை ஒரு பஞ்ச் டயலாக்னு சொன்னேன், நான் வேண்டும் என்று திருப்பி திருப்பி சொல்லுவேன். ஏனென்றால் நான் சொல்லுகிற இந்த சில வரிகள் பலரை மகிழ்ச்சிக்குள்ளாகிறது, சிலரை எரிச்சலுக்குள்ளாக்குகிறது. யார் மகிழ்கிறார்கள், யார் எரிச்சல் அடைகிறார்கள் என்பதை வைத்து நான் சரியான திசையில் பயணிக்கிறேனா என்பதை நானே தீர்மானிக்கிறேன். ஒரு பையன் ஏர்போர்ட்ல இறங்கி பெற்று வந்துட்டு இருக்கேன், திடீர்னு ஓடி வந்து சார் அப்படிங்கிறான். யூடியூப் பார்த்துட்டு செல்ஃபி எடுத்து செல்ஃபி எடுக்கும்போது சிந்துவெளி விட்ட இடமும் சங்க இலக்கியம் தொட்ட இடமும் ஒன்றே அப்படின்னால ஆடா இவ்வளவு நாள் வேலை பார்த்தது செல்லும்டான்னு தோணும். அவ்வளவுதான்.
இந்த புத்தகத்தை வச்சு நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? இந்த புத்தகத்தை முழுக்க நான் லைப்ரரிக்கு எழுதி கொடுத்துட்டேன். இப்போ தமிழ்நாடு அரசுக்கு எழுதி கொடுத்துட்டேன் எங்களுடைய வாழ்க்கை நிலை. ஆனால் இந்த புத்தகத்தை ஒரு புதிதாக பிறந்த குழந்தையின் கையில் ஆஸ்பத்திரி பெட்ல வந்து இந்த புத்தகத்தை சிந்துவெளி ஒரு பண்பாட்டின் பயணத்தை புத்தகத்தை அந்த குழந்தை தூக்கி அதன் கையில் படும்படியாக ஒரு கணவனும் மனைவியும் ஹாஸ்பிட்டலில் இருந்து எனக்கு போட்டோ அனுப்புகிறார்கள். எனது குழந்தை இந்த பூமியில் வந்ததும் முதலில் தொட்டது இந்த புத்தகத்தை. இந்த புத்தகத்தை எங்களது தலைமுறையிடம் ஒப்படைத்து விட்டோம். இதை விட வேற என்ன வேணும்? இதை விட வேற என்ன? ஒரு பெண் முகநூலில் பதிவிடுகிறார், இந்த நூலை நாங்கள் எங்கள் தலையில் சுமந்து கொண்டு செல்வோம் அப்படின்னு போட்டு இந்த புத்தகத்தை தலையில வச்சு படம் எடுத்து ப்ரொஃபைல் போட்டாங்க. இதை விட வேற என்ன வேணும்? ஆக ஒரு சமுதாயம் என்பது தனது வரலாறை பேச வேண்டும். வரலாறு என்பது முக்கியமானது மட்டுமல்ல. ஹிஸ்டரி இஸ் இம்பார்ட்டன்ட். ஹிஸ்டரி இஸ் தவிர்க்க முடியாதது. இட் இஸ் இன்னெவிட்டபிள். அது மட்டுமில்லை, வரலாறு தப்பிக்க முடியாதது. யூ cannot escape from the history because history is inescapable. வரலாற்றில் இருந்து நீங்க தப்பிச்சு போகணும்னு நினைச்சா கூட வரலாறு உங்களை தப்பிக்க விடாது. ஆக உங்கள் வரலாறை நீங்கள் நேரேட்டிவ், நீங்க உங்களுடைய வரலாறை தரவுகளால் கட்டமைக்கப்படாவிட்டால் உங்களை ஒரு மூலையில அந்த வரலாறு உங்களுக்கு வேற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிடும். ஆனால் நான் நேற்று முன்தினம் பேரூரில் அடிகளார் முன்னில் பேசும்போது கூட நான் சொன்னேன், முன்பு எப்போதும் இருந்ததை விட நான் மிகவும் நம்பிக்கையோடு இருக்கிறேன். இந்த 2024 ஆண்டை இதைவிட சிறப்பாக கொண்டாடவே முடியாது. இந்த 2024ங்கிற நூற்றாண்டு விழாவை சிந்துவெளி பண்பாட்டினுடைய நூற்றாண்டு விழா, அதில் பார்க்குறேன் பேரூர் அடிகளாருடைய கல்லூரி, அப்படிப்பட்ட கல்லூரி தமிழ்துறை நிகழ்வில் அமர்நாத் ராமகிருஷ்ணன், நான், கருணானந்தம் எல்லாம் கலந்துக்கிறோம். பேச திரும்பி பார்த்தா 2 படம் தான் இருக்கு. ஒன்று ஜான் மார்ஷலுடைய படம், இன்னும் அலெக்சாண்டர் ரே. 2 பேருமே நம்ம நாட்டுக்காரன் கிடையாது. இதில் என்ன இருக்கு? தேசப்பட்டலாம் இந்தியா, அவர் தமிழ்நாட்டுக்காரர் அவர்ன்ட்டு. அவனோட தொண்டுக்கு செஞ்சவன் யாரு? கால்டுவெல், அலெக்சாண்டர் ரீ. இந்த ஜான் மார்ஷல் இந்த சிந்துவெளி பண்பாட்டை சொல்லி இருக்காவிட்டால் இந்த நாட்டினுடைய பண்பாட்டிற்கும் வரலாற்றுக்கும் முகவரி கிடையாது. அப்படிப்பட்ட தொண்டு செஞ்சு யாரா இருந்தாலும் என்ன? ஆக அதை தான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. சங்க இலக்கியம் சொல்லி கொடுத்த சங்க இலக்கியத்தை படிச்சுட்டு போய் எனக்கு பாடத்தில் வச்சிருக்காங்கன்னா, யாதும் ஊரே யாவரும் கேளீர், யாதும் ஊரே யாவரும் கேளீர்னா, யாதும் ஊரே யாவரும் கேளீர்னா என்ன? யாதும் ஊரே. நான் இப்போ ஒரிசாவில் இருக்கேன், ஒரியாவில் பேசுறேன், உரிய உலகம் மொழி மாநாட்டை நடத்திட்டு அதே கையோட சேர்ந்திருக்கேன். அப்ப என்ன குறைஞ்சு போச்சு? யாதும் ஊரே யாவரும் கேளீர், எல்லாரும் சொந்தக்காரங்க. அதை தான் பட்டினப்பாளை சொல்லுது. இதே நீங்க உங்க ஊர்ல நீங்க காலையில பேசும்போது நெல்லிக்கனியை கொடுத்த பெருமையை யார் ஆரம்பிச்சு வச்சது? நீங்களா? சுடர்வழி தான் சொன்னாங்க. நெல்லிக்கனியை அவர் உண்மைதான், சந்தேகமே கிடையாது. அதையே உளவியல் ரீதியா பார்த்தவங்கலாம் இருக்காங்க. ஏன் அதிகமான ஔவையாருக்கு நெல்லிக்கனியை கொடுத்தாரு. நல்ல வேலை அப்பெல்லாம் நீங்க வாட்ஸ்அப்லாம் இல்லை, இல்லைன்னா ஏதாவது கதையை கட்டி விட்டுருப்பாங்க. அவர் தமிழ் நான் வாழாட்டினா கூட சங்க இலக்கியத்தில் ஒரு கான்செப்ட் உண்டு. ஒரு மன்னன் அவன் ஒரு குறுநில மன்னன். எனக்கு அந்த மன்னனுடைய பேர் ப்ராப்ளம் யூ கேன் see that. அவன் என்ன சொல்றான்னா, பசிப்பினி மருத்துவன் இல்லம் அப்படின்னு ஒருத்தன் இருக்கான். அவன் பேர் பன்னன். பன்னன்கிறவன் ஒரு குடிநில, சும்மா அந்த ஊருடைய ஒரு ஜமீன்தார், ஊர்க்காரன், அந்த ஊர் தலைவர். இதை எழுதுறவன் ஒரு மன்னன். அவன் எழுதுறான், இந்த பன்னன்கிறவன் வர்றவன் போறவனுக்கெல்லாம் பசிச்சுன்னு வந்தா அவன் வீட்டுக்கு போனா சோறு கிடைச்சிருச்சு. அதனால அவனுடைய வீட்டுக்கு அவன் ஒரு பேர் வைக்கிறான், பசிப்பினி மருத்துவன் இல்லம். நம்ம டாக்டர் தங்கம் மருத்துவமனைன்னு வச்சுக்காருல, அது மாதிரி சங்க இலக்கியத்தில் ஒரு மருத்துவமனைக்கு பேர் வச்சு விடுறான். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, பசிப்பினி மருத்துவன் இல்லம். பசி ஒரு பிணி, பசிங்கிறது ஒரு டிசீஸ், அதுக்கு ஒரு நோய். என்ன அந்த நோய்க்கு என்ன மருந்து? உணவு தான் மருந்து. அந்த உணவை கொடுக்கறதுனால அவன் பசிப்பினி மருத்துவன். அவன் அங்க வச்சு கொடுக்கறதுனால அந்த வீட்டுக்கு பேரு பசிப்பினி மருத்துவன் இல்லம். இதை சொல்றவன் ஒரு மன்னன், பாடப்படுறவன் ஒரு சாதாரண ஊர் தலைவன். அவன் சொல்லும் போது சொல்றான், யான் வாழும் நாளும் பன்னன் வாழிய. எனக்குன்னு ஒரு ஆயுசு இருந்துச்சுன்னா, இத்தனை வருஷம் இருந்தா அந்த வருஷத்தையும் சேர்த்து இவனே வாழட்டும் அப்படின்னு ஒரு மன்னன் ஒரு குடிநில தலைவனை பேத்து பேசுறான்னா, அவன் அறம் பேசுறான். என்னை விட இவன் நல்லவனா இருக்கான், நான் வாழ்றதை விட இவன் வாழ்ந்தா 4 பேருக்கு நல்லது நடக்குது அப்படின்னு நினைக்கிறான். அது மாதிரி அதியமான் ஔவையார் கொடுக்கும் போது இவங்க நல்லா இருந்தாங்கன்னா தமிழ் நல்லா இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்கலாம். ஆனால் அதே ஔவையார் அதியமானை பார்க்க வரும்போது சொல்லி விட்றாங்க, ஔவையார் வந்திருக்குன்னு சொல்லுங்க. அதை படிச்சிருப்பீங்கல்ல, ஔவையார் வந்திருக்குன்னு சொல்லி விடுங்க.
அதிகமாக யோசிக்கிறார், என்ன யோசிச்சாருன்னு தெரியல. உடனே உள்ளே கூப்பிட்டோம்னா உடனே அவங்கள மிஸ் பண்ணிடுவோமோ என்ன நினைச்சாருன்னு தெரியல. அவர் உடனே கூப்பிட்டு விடலை. இவங்க கூத்தர், இந்த பொருணர், இந்த மாதிரி மியூசிக் பாடுறவங்க பாடலாம் கூப்பிட்டு எல்லாம் அந்த மேளம்லாம் பார்த்துருப்பீங்கன்னா ஒரு துணியில் கட்டி எடுத்துகிட்டு வருவாங்க. அதுக்கு பேர் கலப்பைன்னு பேர். கலப்பைனா உழுகிற கலப்பை ஒன்று இருக்குது. இந்த மாதிரியான வாசிக்கிற களங்கள் இருக்குல்ல, அந்த களங்களை வைக்கிறதுக்கு பேரும் கலப்பை அப்படின்னு சங்கீதம் சொல்லுது. அவங்க சொல்கிறாங்க, அந்த கலப்பையை வச்சுட்டு இவங்கெல்லாம் மியூசிக்கோட வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு, அதிகமாக கூப்பிடுவாருன்னு நினைக்கும் போது லேட்டாக உடனே பளிச்சின ஔவையார் கோவம் வந்துருக்கு. அவங்க சொல்கிறாங்க, வாயில் காப்போட பார்த்து வாயிலோனே வாயிலோயினே. தமிழ் இலக்கிய வரலாற்றில் வாயில் கார்போனை அழைத்து பேசிய 2 குரல் உண்டு. 2 குரலுமே பெண்ணின் குரல். சிலப்பதிகாரத்தில் வாயிலோய வாயிலோய அப்படின்னு சொல்லி கேட் கீப்பர். ஏன்னா கவர்மெண்ட்னா கேட் கீப்பிங் தான். கவர்மெண்ட்ல நீங்க நிர்வாகம் பாருங்க, ஜவாலி மாதிரி எல்லாம் போட்டுட்டு அந்த நிக்கிறதா அவர் தான் கவர்மெண்ட். அவர் சொல்லாம ஃபைல்லாம் மூவ் ஆகாது, எடுத்து வைக்கிறான் தான். அப்ப இந்த ஆட்சி உரிமையினுடைய அதிகாரமாக இருக்கக்கூடிய அந்த கேட் கீப்பரை பார்த்து கேள்வி கேட்ட பெண்களை படைத்த இலக்கியம் சங்க இலக்கியம். இந்த அம்மா சொல்றாங்க, ஔவையார் சொல்றாங்க, வாயிலோயோ வாயிலோய. இந்த அதிகமானுக்கு தான் என்னைய தெரியாதா? ஏற்கனவே அறிமுகமானவன் தானே, எனக்கு தான் அதிகமான தெரியாதா? தகவல் சொல்லிவிட்டு இன்னும் கூப்பிடல, எங்களுக்கு நேரம் ஆகுது, நாங்கள் we cannot wait for unlimited time. களத்தை சுருக்குக, உங்க களப்பையெல்லாம் சுருக்கி எல்லாம் எடுத்து மத்தளங்கத்தலம் இதெல்லாம் எடுத்து உள்ள வச்சு மூடு, கட்டு, சுட்டிட்டு வா, கிளம்புவோம். இது பெரிய உலகம். இந்த பெரிய உலகம் எப்படின்னு சொன்னா, ஒரு பெரிய காடு, அந்த காட்டுக்குள்ள பெரிய திறமை இல்லாம இருந்தா கூட ஒரு தச்சன் ஒருத்தன் தச்சன் இருக்காங்க. தச்சன் வீட்டுல ஒரு பையன் இருக்கான். அவன் பிறந்ததுல இருந்தே உளி கோடாரியை தான் பார்த்து வளர்ந்துருப்பான். அப்ப அந்த தச்சன் வீட்டில் இருக்கக்கூடிய சிறுவல் சிறார் ஒருத்தன் அந்த கோடாரியை எடுத்துட்டு போனானா, இவ்வளவு பெரிய காட்டுல அவன் போய் அந்த கோடாரியை தட்டினானா அவனுக்குன்னு ஒரு சின்ன மரம் கிடைக்கதான் செய்யும். அது மாதிரி இவ்வளவு பெரிய உலகத்துல எந்த திசையில போனாலும் சோறு இருக்குடா. எத்திசை செலினும் அத்திசை சோரே, பெரிதே உலகம் பேணுனர் பலரே போடா அப்படின்னு சொல்லிட்டு அதிகமான 10 கிளம்புன ஒரு ஔவை. அப்படிப்பட்ட தன்மானம். நாம் இதை எதுக்காக நம்ம போராடுறோம்? இந்த வரலாறு நீங்க கேட்கலாம், எதுக்கு இந்த மாதிரி நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க, எல்லாம் தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்கீங்க, எது உங்களை உறங்க விடாமல் தடுக்கிறதுனா இந்த வரலாற்றுக்கான உரிமை. வரலாறு என்பது யாரும் யாருக்கும் எழுதி வைக்கும் உயில் அல்ல, உரிமை. வரலாறு என்பது உரிமை. History is a right. It's not a philanthropy. It is not something written. It's not a will written by somebody for somebody. யாரும் யாருக்கும் எழுதும் உயில் அல்ல. வரலாறு என்பது நமக்கான உரிமை. அந்த உரிமையை தராவிட்டால் எடுத்துக்கொள்ள வேண்டிய உரிமையும் நமக்கு இருக்கிறது. ஏனென்றால் மக்களின் வரலாறு, அவங்க சொன்னார் பாத்தீங்களா, மக்களின் வரலாறு இல்லை என்றால் அது 2 சாய்ஸ் இருக்கு. ஒன்னு வரப்பு தகராறுன்னு சொல்லுங்க, இல்லைன்னா வாக்கிய தகராறுன்னு சொல்லுங்க. மக்களின் வரலாறு, மற்றதெல்லாம் வெறும் வாக்கிய தகராறு. அப்ப வாக்கிய தகராறை பத்தி பேசிக்கிட்டே இருந்தா அப்ப அவன் நீங்க தரவுகளால் கட்டமைக்கணும். நம்ம மேல எது திணிக்கப்பட்டிருக்கு? நீலகிரிக்கு போறேன், தோடரை பத்தி சொன்னார் பாத்தீங்களா, 1800 எருமையை அவங்களுடைய சாமி படைச்சு விடுறாரு. அவங்களுடைய கடவுள் பேர் ஓன். அந்த ஓன் 1800 எருமையை படைச்சு விட்டவுடனே இந்த முதல் தோடன் ஒருத்தன் இருக்காங்க, முதல்ல வந்த தோடன், அவன் இந்த 1800வது எருமையோடைய வாழை பிடிச்சிட்டே வர்றான் பூமிக்கு. முதலில் வந்த தோடன் அந்த எருமை 1800வது எருமையின் வாளை பிடித்துக் கொண்டு தோன்றியவன் தான் தோடன். அப்படின்னா தோடனை விட எருமை முக்கியம். அதனாலதான் தோடருடைய கிராமத்துக்கு போனீங்கன்னா அங்க கோயிலே எருமையை வச்சிருக்கிற அந்த புனித கோயில் தான் அந்த கூம்பு வடிவ கோயில். அந்த கோயில் நான் அணிநடை எருமை பேசும்போது நான் யூடியூப்ல போய் அங்க ஒரு அம்மா படிச்ச அம்மா PhD எல்லாம் பண்ற ஒரு முக்கியமான ஒரு பெண்ணை கண்டுபிடிச்சு அவங்களுடைய நம்பர் வாங்கி அவங்கள்ட்ட நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசுறேன். எல்லாம் அவங்கள்ட்ட கேட்டு தகவல் சொல்றேன். அங்க உங்க பால் பண்ணையெல்லாம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன்னா, அந்த பால் பண்ணைக்கு, தோடருடைய பால் பண்ணைக்கு எவனோ ஒருத்தன் பஞ்சபாண்டவர் பால் பண்ணின்னு பேர் வச்சிருக்கான். என்னங்க, எருமை எங்க இருக்கு? எருமையை பிடிக்காதவங்க பேர் போய் வச்சிருக்கா பஞ்சபாண்டவர் பண்ண ஏன்டா பண்ணு கேட்டா, நான் போய் கேட்கிறேன். அந்த ஏரியாவில் இருக்க நீலகிரி ஏரியாவில் இருக்கக்கூடிய பழங்குடி பகுதியெல்லாம் போய் இந்த பாறை இவர் தர்மர் படுத்திருந்தது, இவர் அர்ஜுனை படுத்திருந்தது, இது பீமர், கொஞ்சம் அதே பாறை கொஞ்சம் அகலமா இருந்துச்சுன்னா அது பீமர் படுத்திருந்தது. அப்படின்னா எத்தனை பாறையிலடா பஞ்சபாண்டவர் படுப்பாரு? எல்லா இடத்திலும் இந்தியா முழுவதும் குளங்கள் அனைத்தும் சீதை குளித்த குளம், பாறைகள் அனைத்தும் பாண்டவர்கள் படுத்த பாறை. அதை வரலாறு என்று சொல்லுகிறோம். அதான் வரலாறுங்க, அதை வரலாறு. மற்றவெல்லாம் வானரம், மற்றவெல்லாம் காட்டு மிராண்டி. ஆனா இந்த இவருடைய இந்த ஜான் மார்ஷலை ஏன் கொண்டாடுறேன்னு சொன்னா,
இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து இந்த உண்மையை கண்டுபிடிச்சு இந்த உண்மையை இப்படிப்பட்ட ஒரு விசாலமான பார்வையோடு சொல்லாட்டினா என்ன பண்ணுவாங்கன்னா, பொதுவாகவே இந்த அகழாய்வாளர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அகழாய்வு வந்து தங்களுடைய தனி உரிமை மாதிரியும் அவங்களுடைய ஐபிஆர் மாதிரியும் ஃபீல் பண்ணுவாங்க. ஒருத்தர் போய் நோண்டிட்டாருன்னா அதில் நோண்டி வர்றதை அவர் அப்படியே எடுத்துகிட்டு போய், எனக்கு இந்த புத்தகத்தில் கூடிய நிறைய படம் இருக்குது பார்த்தீங்களா, பானை படம், இந்த பானை படத்தை மட்டும் நாங்கள் எங்கேருந்து வாங்கின நீங்கள் மயக்கம் போட்டு விழுந்துருவீங்க. ஒரு பாண்டிச்சேரியிலேருந்து பானை வாங்குவேன், அந்த பானை வந்து அங்கே மியூசியத்தில் இருக்கும். அங்கே ஒரு ஆஃபீஸர்கிட்ட பேசி ஞாயிற்றுக்கிழமை அந்த பானையை எடுத்து வெளியில் வச்சு போலீஸ் பாதுகாப்போட அந்த படம் எடுத்து அங்கேருந்து வாங்க. இன்னொரு பானையை தேடினா பீகார் சிராண்டில் இருக்குது. அந்த பானை எங்கடா இருக்குது அப்படின்னு கேட்டால், அவர் வந்து டைரக்டர் ஆர்கியாலஜியில் பேசினா அவருடைய அப்பா டைரக்டர் ஆர்கியாலஜியாக இருந்தார், அவர் ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸராக இருந்திருக்காரு. அந்த பானை எங்கள் வீட்டில் தான் இருக்குனார் அவர். உடனே அவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி உங்கள் அப்பாட்ட சொல்லி இந்த படத்தை எடுத்து கொடுக்கியா அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை சிராண்டிலேருந்து எடுத்திருக்கேன். இன்னொரு பானை வந்து இதில் இருக்கு, கல்கட்டாவில் ஜமால்பூர் யூனிவர்சிட்டியா, கட்டாக்ல ஜெகதல்பூர் யூனிவர்சிட்டியில் இருக்கு. யூனிவர்சிட்டி ஹிஸ்டரி டிபார்ட்மெண்ட்ல அங்கே ஒரு அலமாரியில் இருக்கு. அதை எடுத்து வெளியே வச்சு படம் எடுங்கயான்னு இந்தியா ஃபுல்லுவதா, தெலுங்கானா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, குஜராத்துக்கு ஃபோன் பண்ணி அந்த படம் வேணியான்னு கேட்டால், குஜராத்தில் பயங்கர வெள்ளமாகி லோத்தல் ஃபுல்லாக தண்ணியில் மூழ்கி இருக்குங்கிறாங்க. அதுக்குள்ளே போகிறாந்தாலும் இன்னும் 10 நாள் ஆகுங்கிறாங்க. நான் ஃபோட்டோ இவருக்கு நாளை நீங்கள் அனுப்பி ஆகணும். உடனே டெல்லிக்கு பேசி அங்கே சொல்லி என்னவே படலையாவது போய் அந்த படத்தை எடுக்க சொல்லி அந்த தண்ணியாக போய் அவங்க படத்தை எடுத்து அனுப்பிச்சாங்க. இந்த பானை படத்தை வாங்குறதுக்கு பட்ட பாடு இருக்கு பார்த்தீங்களா, இந்த பானை படத்தை வாங்குறதுக்கு அதையெல்லாம் சேர்ந்து ஒரு பக்கத்தில் போடுறதுக்காக. ஆக இந்த பானை தோண்டின பானையெல்லாம் அப்படியே அவருடைய சொந்த உரிமை மாதிரி, அவருடைய உரிமை மாதிரி அப்படி போய் வச்சுருவாங்க. வச்சுட்டு அது பாட்டுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வெளி உலகத்துக்கு வராது. நீங்கள் இந்த பானை வந்து இந்தியாவிலருடைய கருப்பு சிவப்பு பானை எல்லாமே 2 பக்கத்தில் ஒரு புகைப்படத்தில் இருக்குன்னு சொன்னால் இந்த புத்தகத்தில் தான். இது 20 இடத்துல இருந்துச்சு. அந்த 20 இடத்துல இருந்ததையும் ஒரு இடத்துல ஒன்று வைக்கணும்ல. இதை எந்த பல்கலைக்கழகம் செய்ய போகிறது? அங்கதான் நாங்கள் வந்து வேறுபட்டு நிற்கிறோம். ஏனென்றால் இதை நாங்கள் உணர்கிறோம். இதை வரலாற்று கடமை. கொஞ்ச நாள் கூட இருக்கோம், கூட இல்லை குறைஞ்சு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கடைசியில் என்னத்தை விட்டுட்டு போறோங்கிறதா. ஆக இந்த வரலாறு நமக்கென்ற உரிமை என்ற புரிதல், இதை தேடி 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 பார்க்கும்போது இந்த உண்மை எங்கோ உறங்கிக் கொண்டே இருக்கிறது. சர்வசாதாரணமாக பேசுறாங்க. நான் முந்தா நாளும் சொன்னேன், மகாபாரத ஏஜ் அப்படின்னு ஒன்று. நீங்கள் ஹிஸ்டரியை புரட்டி பாருங்க. ஹிஸ்டரியை புரட்டி பார்த்தீங்கன்னா 1924 ஜான் மார்ஷல் அறிவிச்சு 1.5 மாசத்துல ஒரு வங்காளி சொல்றாரு, இந்த நாகரிகம் ஆரியர் வருகைக்கு முற்பட்ட நாகரிகம், ஆரியர் அல்லாத நாகரிகம், அநேகமாக இது திராவிட குடும்பத்தைச் சேர்ந்த நாகரிகம். இதற்கான சான்றுகள் நாங்கள் ஒன்றும் புதுசாக கண்டுபிடிச்சிடல. 1924 ஒரு பெங்காலி ஜான் மார்ஷல் அறிக்கை வந்து 45வது நாளில் மாடர்ன் ரிவ்யூவில் எழுதி போன ஒரு பேராவை தான் அன்னைக்கு பிடிச்சு தொங்கிட்டு இருக்கோம். அந்த பேராவினுடைய உண்மை அவர் சொல்றாரு, இதற்கான உண்மைகள் அங்கே கிடைக்கக்கூடும் அப்படின்னு. அந்த டீம்ல ஜான் மார்ஷல் அறிவிச்சதுக்கு பின்னால ஜான் மார்ஷல் போறாரு. அந்த டீம்ல ஒருத்தர் இருக்கார், KN தீட்சித் அப்படின்னு. அந்த KN தீட்சித்ங்கிற வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுடைய தலைவர் ஆகிறார், டிஜி. அவர் வந்து சென்னைக்கு வர்றார், சென்னை பல்கலைக்கழகத்துக்கு. 1935 அவர் உரை நிகழ்கிறது. அப்போ சொல்றாரு, அவர் அப்பதான் மொஹஞ்சதாரோ ஹரப்பா பார்த்துட்டு வந்திருக்காரு. அப்பதான் காம்பே அப்படிங்கிற ஏரியாலலாம் குஜராத் பகுதியில் புதிய தரவுகள்லாம் கிடைக்குது. அப்போ ஹரப்பா வந்து குஜராத்துக்கு அதிகமாக கிடைக்க ஆரம்பிக்கவும் அவர் மனசு எப்படி போகுது, இந்த கடற்கரையை ஒட்டி இருக்கிறவங்க, நான் சொன்ன பாருங்க லாஜிக்கு, சிம்பிள் லாஜிக்கு, இது பெரிய கம்ப சித்திரம்லாம் கிடையாது. கடலில் இருந்தவன் கடல் சுற்றியே தான் போவான், மலையில் தெரிஞ்சவன் மலையை சுற்றியே தான் போவான், ஒரு மலையிலேருந்து இன்னொரு மலைக்கு போவான். இதை நான் எப்படி எத்தனைலாம் கண்டுபிடிச்சவங்க. சில்கான்னு ஒரு லேக் இருக்குது ஒரிசாவில், சில்கான்னு ஒரு லேக் இருக்குது, அது ஒரு ஏரி. ஆப்பிரிக்காவில் சில்கா ஒரு ஏரி, சாடில் ஒரு ஏரி, பெருநாட்டில் ஒரு ஏரி. இந்த ஏரி மக்கள் எங்கெல்லாம் போனார்களோ இந்த பெரிய ஏரிகளுக்கு சில்கா என்ற பெயரை எடுத்து சொன்னார்கள். அதற்கருகே பார்பரா என்ற ஒரு காடு இருக்கும் அப்படின்னு தேடி போறேன். அது அப்படியே வருது. கொனார்க் என்ற ஒரு இடம் இருந்தால் அதுக்கு பக்கத்தில் இந்த ஊர் இருக்கும். அது மாதிரி சந்திரபாகா என்ற ஒரு நதி இருந்தால் அங்கு ஒரு சூரியன் கோயில் இருக்கும். இதையெல்லாம் தேடி 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 கண்டுபிடிக்கும் போது இவங்க கொண்டு வந்தது எதை வச்சுரா சொல்றாரு சாட்டர்ஜி அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருமே அதை பூசி முழுகிட்டாங்க. இவர் என்ன சொல்றாரு, 1935 நீங்க தோண்ட வேண்டிய இடம் திருநெல்வேலி ஜில்லாங்கிறார். யாரு? KN தீட்சித். எந்த வருஷத்துல? 1935. எங்க?
சென்னை பல்கலைக்கழகத்தில். அதுக்கு முன்னால அலெக்சாண்டர் ரீ 1904 ஆதிச்சநல்லூர் தோண்டிட்டார். அந்த ஏரியாவில் 32 38 இடத்துல தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வேற அறிக்கை கொடுத்துருக்காரு. ஆனால் அதுக்கு பின்னால யாருமே 100 வருஷம் ஆதிச்சநல்லூர் பக்கமே தடையெடுத்து படுக்கல. அவன் சத்தியமூர்த்தி பண்ணதுக்கு பின்னால 15 வருஷம் அறிக்கை வரல. முத்தாளங்குறிச்சி காமராஜ் கோர்ட்டுக்கு போறார். ஆக 1935 மதுரை பக்கமும் திருநெல்வேலி பக்கமும் தோண்ட வேண்டும் என்று KN ஜிட்ஜிட் சொல்லி சென்றதற்கு பின்னாலும் 100 வருடமாக 80 வருடமாக எத்தனையோ பேர் அங்கேயும் இங்கேயும் நோண்டிருக்காங்க. ஏன்னா திஸ் ஆல் டிஸ்ஜாயிண்டட். எத்தனையோ பேர் முனைவர் பட்டம் வாங்கியிருக்காங்க, எத்தனையோ பேர் எல்லா புத்தகமும் போட்டாங்க, எத்தனையோ வரலாற்று துறைகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் யாரும் அவர் சொன்ன மாதிரி தோண்டவே இல்லை. ஏனென்று சொன்னால் நாம் எல்லாம் குண்டாச்செட்டிக்குள் குதிரையை ஓட்டுகிறோம். குண்டாச்செட்டிக்குள்ள குதிரை ஓட்டுறதா என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்ஸ்டெட் ஆஃப் ஹேவிங் எ ஒய்டர் பெர்ஸ்பெக்டிவ், நீங்க ஒய்டர் பெர்ஸ்பெக்டிவ், ஒரு மாவட்டத்துக்காரனே இன்னொரு மாவட்டத்துக்காரனுடைய பெருமையை சகிச்சுக்கிற முடியல. நான் இந்த புத்தகத்துக்கு சிந்து முதல் வைகை வரை அப்படின்னு சொல்லும்போது என்கிட்ட 2-3 பேராக சொல்லிருக்காங்க, சார் சிந்து முதல் இப்போ நான் கலந்துக்கிறப்ப மீட்டிங்லாம் சிந்து முதல் பொருணை வரைன்னு. எனக்கு சிந்து முதல் தகடூர் வரைனாலும் ஓகே, சிந்து முதல் காவேரி வரைனாலும் ஓகே, சிந்து முதல் வைகை வரைனாலும் ஓகே, பொருணை வரைனாலும் ஓகே, குமரி வரைனாலும் ஓகே. நீ கொண்டு போய் என்னை லெமூரியால விடாம இருந்தா, அல்லது கொண்டு போய் வேற எங்கேயாவது லக்னோல விடாம இருந்தீனா, அல்லது வேற ஏதாவது கோயில் பக்கத்துல போய் என்னை விட்டுறாம இருக்கிற வரைக்கும் இந்த ஏரியாவை நீ எந்த பேரை சொன்னாலும் எனக்கு அது உண்மைதான். ஆக இந்த மாவட்டம் அந்த நானா ஒரு தடவை வேள்பாரி புத்தகம் வெளியிட்டார் அந்த சென்னையில. ஆனந்த நீங்க பேசுவீங்களா? நானும் பேசினேன். இன்றைய முதல்வரும் அப்ப கலந்துட்டாரு. அதெல்லாம் அரசெல்லாம் வர்றதுக்கு முன்னால அப்ப நான் ஒன்று சொன்னேன். அந்த புத்தகத்தில் வேள்பாரி புத்தகத்தில் பரம்பு மலை அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க. ஒரு மேப் போட்டிருப்பாங்க. அந்த தமிழ்நாட்டு மேப்பை அப்படியே ரெண்டா பிளந்தது மாதிரி மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு குச்சி கடப்பாறை மாதிரி ஒன்று போகும். அந்த கடப்பாறையை மாதிரி நேராக நீட்டி அதில் குறுக்க பரம்பு மலைன்னு எழுதியிருப்பாங்க. இது இப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்கள் ஊர் பக்கம் திருச்சியிலேருந்து எங்கள் ஊருக்கு மதுரைக்கு போகிற பாதையில் பிரான்மலைன்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த பிரான்மலை கிட்ட போகும்போது பஸ்ஸில் சொன்னாங்க, இதுதான் பரம்பு மலை பாரியோடைய அப்படின்னு பிரான்மலையை காட்டுவாங்க. என்னடா சங்க இலக்கியத்தில் சொன்ன பரம்பு மலை என்ன, உழவர் உலாதான 4 வகை பயன் உடைத்தே கிழங்கு தேனு, இது மொட்டைப்பாறையா இருக்கு, இதை போய் பிரான்மலையை போய் பரம்பு மலை பாரிங்கிறாங்களே அப்படின்ட்டு நானா நினைச்சுக்கிறேன் அப்பயே. இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, வேள்பாரி ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டதுனால ஒவ்வொரு ஊருக்காரனும் நம்ம ஏரியா வழியா பரம்பு போகுதா அப்படின்னு ஒரு டவுட்டு. கொல்லிமலை வழியா லேசா டச் பண்ணி, ஜவ்வாது வழியா டச் பண்ணி, அப்படியே வால்பாறையை டச் பண்ணி விட்டு, அப்புறம் கோயம்புத்தூரை டச் பண்ணி விட்டு, அப்புறம் மதுரைக்காரன் இங்கே வரைக்கும் போய், அப்புறம் அந்த சாத்தூர் கோயில்பட்டி வரைக்கும் போய், தென்காசி வரைக்கும் கோர்த்து விட்டா எல்லாரும் ரைட்டு, அவர் பரம்பு நம்ம பக்கத்தில் இருக்கார் பாரின்னு. உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, பாரி, ஊரி, காரி, பேகன் இப்படி சொல்ல கடையெழு வள்ளல்கள் 7 பேருடைய பேருமே சிந்து வெளியில் மலைப்பகுதிகளில் ஊர் பெயர்கள். இதுக்கு என்ன பண்ண போறீங்க? இங்க இருந்து ரிவர்ஸ்ல போயிட்டு வந்துட்டாரா? நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ஒரே ஒண்ணுதான். வரலாறை எப்படி பார்க்கணும்னு சொன்னா, நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த 7 பேர் வள்ளலுக்கும் ஒரு பொதுத்தன்மை என்ன? யாராவது சொல்ல முடியுமா? 7 பேருக்கும் பொதுத்தன்மை என்ன? வள்ளல், மலை, கரெக்டா சொன்ன. இந்த 7 பேருமே மலை நில தலைவர்கள். அவங்க 7 பேருமே குறிஞ்சி மக்கள். அவன் குறிஞ்சி மக்கள் மலை மக்கள் எப்பயுமே வஞ்சகம் இல்லாத. நான் மலை மக்களோடு வாழ்ந்திருக்கேன். நீங்க நகரத்தில் இருக்கக்கூடிய பயமோ அச்சமோ பீதியோ எதுவுமே இருக்காது. மலை மக்கள் யதார்த்தமானவர்கள். அவர் இருக்கிறத கொடுத்துருவாங்க. அவங்க ஒன்றும் சேமிச்சு வச்சுக்க முடியாது. அப்போ மலை மக்கள் தான் 7 நில தலைவர்கள். இந்த சங்க இலக்கியத்தை தொகுத்தும் போது தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் மலையில வாழ்ந்துருக்காங்க. பூம்புகார் இருக்கு, கொற்கை இருக்கு, வஞ்சி இருக்கு, ரோமானிய பேரரசோட வணிகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பாண்டியன் இருக்காரு, சேரன் இருக்காரு, சோழன் இருக்காரு, கரிகாலன் இருக்காரு, ஆரியப்படை கிடந்த நெடுஞ்செழியன் இருக்காரு. சங்கம்லாம் வச்சு பாட்டெல்லாம் தூக்குறாங்க. அப்ப எவ்வளவு டெவலப் ஆயிருப்பாங்க, வெளிநாட்டு வணிகம்லாம் பண்றாங்களே. அப்ப இந்த கடையெழு வள்ளல்ல இந்த ராஜா 3 பேர்ல யாராவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இந்த சங்க இலக்கியத்தை யாரெல்லாம் எழுதியிருக்காங்க? சேரர் பெருமை பேசப்படுகிறது 10. சோழர் பெருமை பேசப்படுகிறது, பட்டினப்பாளை, அதுக்கு இது நிறைய பாட்டு. பாண்டியர் பெருமை பேசப்படுகிறது, மதுரை காஞ்சி, அதுக்கு இதுன்ட்டு. சேர மன்னர்கள் பாட்டு எழுதியிருக்காங்க, சோழ மன்னர்கள் பாட்டு எழுதியிருக்காங்க, பாண்டியர் பாட்டு எழுதியிருக்காரு, அறுவை வேட்டனார் ஜவுளி வியாபாரம் பண்றவரு பாட்டு எழுதியிருக்காரு, அக்கௌண்டா இருக்கவர் கணக்காயனார் எழுதியிருக்காரு, பொற்கொள்ளரு பாட்டு எழுதியிருக்காரு, குரமுகள் இளவையினியார் குரமுகள் ஒருத்தி பாட்டு எழுதியிருக்கா, வெண்ணி குயத்தியார் பாட்டு எழுதியிருக்காங்க, குயவர் வீட்டு பொண்ணு, இப்படி எல்லாரும் எழுதியிருக்க ஒரு கல்வி பரவலாக்கம்.
இப்போ இவங்கெல்லாம் வந்து நான் தான் ஃபைனான்ஸ் பண்ணுறேன். ஒரு பாண்டியன் வந்து மதுரையிலேருந்து சொல்கிறானுங்க, என்ன அது சங்கத்தை வந்து சங்கம் முக்கியமாக சாப்பாடு முக்கியமான மாதிரி சங்கத்துக்கு நிறைய செலவாகுது, வருஷ பட்ஜெட்டு. இப்போ இந்த மீட்டிங்லாம் போடுறதுக்கு எவ்வளோ செலவு வச்சுருப்பாங்க. அப்போ வருஷம் நீங்கள் பாட்டுக்கு சங்கப்பலகையை வச்சு பாட்டெல்லாம் தொகுத்துட்ருக்கீங்க, எவ்வளோ ஃபண்டு செலவாகுது, இந்த கடைவெளு வள்ளலில் வந்து ஒரு 8 நம்ம பேரை சேர்த்து விடுங்கயா அப்படின்னு சேர்த்து விட முடியாது. எந்த சேரன் நினைச்சிருந்தாலும், எந்த சோழன் நினைச்சிருந்தாலும், எந்த பாண்டியன் நினைச்சிருந்தா கூட இந்த கடையெழு வள்ளல் தான், 8வது ஆள் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப இந்த பாண்டிய மன்னன், சேர மன்னன், சோழ மன்னனை விட இந்த கடையெழு வள்ளல்கள் பலமானவர்களா? அவங்கள விட ஆயுதம் இருக்கா அவங்கள்ட்ட? அவங்கள்ட்ட செல்வம் இருக்கா? இல்லை. ஆனால் அந்த தொன்மங்கள் மாற்ற முடியாதவை. அந்த தொன்மத்தில் கை வைக்க விட மாட்டான். நீ பெரிய பணக்காரனா இருந்திருப்போ, நீ பெரிய பேரரசா இருந்திருப்போ, ஆனால் கடையெழு வள்ளல். இன்னைக்கு ஒரு பெரிய தலைவர் வந்து அவர் வந்து ஒரு பெரிய கொடை வள்ளலா வாரி வழங்குறார் கூட, அவர் கூட என்ன சொல்லணும்னா இன்னாரும் சொல்ல மாட்டான், இவர் ஒரு பாரி வள்ளல் மாதிரி அப்படிமா. நீ சொல்றாந்தா கூட ஓமை கூட பாரி தான் சொல்ல முடியும். சங்க இலக்கியத்திலே வருது. என்னடா பெருசா மலைன்னு இருக்காங்க, மாறிங்கிறான். பாரி மாறி தான், பாரியை விடவாடா மாறி பெருசு அப்படிங்கிறான். எவ்வளவு பெரிய பாட்டு. பாரி அப்பயே வந்து ஒரு ஃப்ரோசன், அப்பயே வந்து அந்த ஸ்லாட் அடுத்து அந்த பிளேஸ் cannot be climbed. அப்ப 2004 வருஷத்துக்கு முன்னாலேயே பெரிய பேரரசர்கள் யாரும் நுழைய முடியாத ஒரு தொன்ம கோட்டை நமக்கு இருக்கிறது என்றால், அந்த தொன்ம கோட்டையின் வயது என்ன? அந்த தொன்ம கோட்டையினுடைய இருப்பிடம் என்ன? அப்ப அதியமானின் பெயரையும், நெடுமானின் பெயரையும், அஞ்சியின் பெயரையும், பேகனின் பெயரையும், பாரி, ஓரி, காரியினுடைய பெயரையும் சிந்துவெளி பகுதியில் மலைகளில் நான் பார்க்கும்போது நான் என்ன நினைப்பேன்? கொண்டு வந்து ஏன் டிஸ்ட்ரிக்ட்காரர் அவரு திருச்சியில இருந்து மதுரைக்கு போற பாதையில் இருந்தார் பாரி, நான் சொல்ல விட்டுமே கிடையாது. பாரியின் பெருமை இந்த உலகத்தில் எங்கிருந்தாலும் அது எனது பெருமை. ஓரியின் பெருமை எங்கிருந்தாலும் அதன் பெருமை. எனது அறிவியல் சார்ந்த எனது மனம் இப்படித்தான் யோசிக்கும். பேகன் வந்து அவன் மனைவி கண்ணையிட்ட வந்து கொஞ்சம் சரியா நடந்துக்கல, வேற மாதிரியே தெரியுறாங்க போது புலவரெல்லாம் போய் கண்டிக்கிறாங்க. அந்த பேகனை பத்தி சொல்லும் போது கூட இப்ப கூட புதுக்கோட்டையில் கூட அந்த ஏரியாவில் சித்தன்ன வாசல்ல ஒரு சிலை வச்சிருக்காங்க, கவர்மெண்ட் பூங்காவில். அது வந்து இவர் வந்து நம்ம அந்த ஏரியாக்காரங்க சித்தன்ன வாசல் இந்த புதுக்கோட்டை ஏரியாலாம் அவங்க பேகன் வந்து அவங்க ஏரியான்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி சொல்லிட்டு போக விட்டு நான் ஒன்றும் சொல்ல. அங்க போய் ஒரு சிலையை வச்சு ஒரு மயிலுக்கு வந்து ஒரு போர்வையை போத்தி விட்டுறாரு. யாரு? பேகன். மயில் வந்து நம்ம ஊருக்காரில் எங்காரெல்லாம் போய் கேட்டீங்கன்னா அந்த பேகன் வளர்ந்தது பழனி. அவர் சொன்னார் பார்த்தீங்கன்னா நன்குடி, அவர் ஆவி குடியை சேர்ந்தவர், அவர் பழனி ஏரியாக்காரன்னு சொல்லி அந்த ஏரியாக்காரையும் பழனி வந்து பேகன் சொல்லுவாங்க. பழனி போய் பார்த்தீங்கன்னா மொட்டை மலை. அங்க வந்து நானே சொட்டர் போட மாட்டேன், நானே பழனி சொட்டர் போட மாட்டேன். அங்க மயிலே ஏற்கனவே இவ்வளவு தொகையோட இருக்கு, அது வந்து ஏற்கனவே குளிரெல்லாம் தாங்குறது. மயிலுக்கே சொட்டர் போட்டு விடணும்னா அது வந்து பயங்கரமான குளிரா இருக்கணும். ஆப்கானிஸ்தான்ல வந்து கோல்டு டெசர்ட்னு ஒன்று இருக்கு, ஈரான்ல வந்து கோல்டு டெசர்ட் இருக்கு. அந்த மாதிரி ஒரு பகுதியில தான் வந்து நீங்க வந்து ஒரு மயிலுக்கு ஸ்வெட்டர் போட்டு விடணுமே தவிர தமிழ்நாட்டில் வந்து ஏற்கனவே சட்டையை கழட்டி போட்டு தூங்கிட்டு இருக்காங்க. இவர் பயந்துட்டு நேற்று ஏசி வேலை பார்க்கல, தங்க எங்க ஃபேன் நல்லா ஓடுமோ அங்க தங்குன்னு இருந்தாரு. ஆக நம்ம வந்து எல்லாத்தையும் கேள்வி கேட்கணும். பேகன் சொன்னா பேகன் ரைட்டு. மயிலுக்கு மயிலுக்கு போர்வை போத்தினாரு, அது எந்த ஊர்ல? இந்த பழனியில போர்த்திருப்பாரான்னு கேள்வி கேட்கணும். அப்ப அங்க பேகன் வந்து அங்க வரும்போது நான் அந்த குளிர்பகுதியை தான் நம்புவேன். காற்று அப்படிதான் வீசுது. சங்க இலக்கியத்தில் வீசுகிற காற்றெல்லாம் இங்க வீசின காத்து கிடையாது. சங்க இலக்கியத்துல வடக்குல இருந்து காத்து வீசுது. அதான் அவர் சொல்ல நினைச்சாரு, சொல்ல விண்டு, அதுக்கு பேர் வந்து விண்ட் ரோஸ் பேரு, காற்று ரோஜான்னு. இப்ப விமான நிலையங்கள்லாம் அமைக்கும் போது இந்த காற்று டீட்டெயில் எடுப்பாங்க, ஒரு வருஷத்துக்கு எந்த பகுதியிலிருந்து எவ்வளவு வேகத்துல காத்து வீசுதுன்னு. அப்ப நீங்க விமானத்தை போய் இறக்கும் போது நீங்க பார்த்திருப்பீங்க, விமான நிலையத்துல ஒரு ஒரு இது மாதிரி ஒரு துணி மாதிரி கட்டி விட்டுருப்பாங்க. அது வந்து எந்த சைடு காத்துருதோ அந்த சைடு போய் இப்படி பறக்கும். அந்த விமானி வரும்போதே என்னதான் அவர் வந்து சொன்னா கூட, ரேடியோவில் சொன்னா கூட இங்கே வாங்க அப்ரோச் பண்ணுங்கன்னா சொல்லுவாங்க. அது எதுவுமே வேலை பார்க்காம போனா கூட இவர் முடிவு பண்றதுக்கு அந்த துணியை வச்சுதான். இந்த துணி வந்து இறங்கும் போது எதிர் திசையில இறங்குவாங்க. அப்ப ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், காத்து பின்னால இருந்து தள்ளாது, முன்னால இருந்து ரெசிஸ்ட் பண்ணும், ஈஸியா இறங்கும், ரொம்ப நேரம் ஓடாம. டேக் ஆஃப் பண்ணும்போது காத்து எங்க இருந்து பின்னால இருந்து தள்ளுதோ அதுல டேக் ஆஃப் பண்ணுவாங்க. ஒரு ரன்வேயை வந்து இப்படி அணுகலாம் அப்படி அணுகலாம். இதை முடிவு பண்றதுக்கு பேரு காற்று ரோஜா. இந்த காற்று ரோஜாவை நாங்கள் எடுத்து பார்க்கும்போது சங்க இலக்கியத்தில் 55 இடத்துல வடக்குல இருந்து வாடைக்காற்று வீசுது, பயங்கரமான வாடைக்காற்று, பறவைகள்லாம் அணத்துது, எலும்பே உரைய வைக்க முடியாத காத்தா இருக்கு. அது வடக்கு இருந்துக்கு. தெற்க இருந்து மணலை அள்ளிட்டு வருது காத்து, அனல்வாய் கோடையா இருக்கு. அது கொண்டு வந்து போட்ட மணல்ல, அந்த கோடை மணல்ல பனைமரமே பாதி உயரம் குறைஞ்சு போகுது. சங்க இலக்கியம் சொல்லுது.
இன்னைக்கு இருக்க தமிழ்நாட்டில் நமக்கு தெற்கு வடக்கு இருக்கிறது தெலுங்கானாவும் ஆந்திராவும் கர்நாடகாவும். அந்த பகுதியிலிருந்து ஒரு காலத்திலையும் குளிர் காற்று வீசவே வீசாது. நம்மளை விட அக்னி குண்டம் ராமகுண்டம் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கு. அங்க பயங்கரமான வெயில். அங்கிருந்து வெயில் காத்து தான் வருமே தவிர நம்ம பறவை அணத்துற அளவுக்கு குளிர் காத்து வீசாது. தமிழ்நாட்டுக்கு நம்ம பகுதியில் இருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலை. நம்ம மேற்கு அந்த மேற்கு தொடர்ச்சி ஒரு தடுப்பரண் மாதிரி இருக்கும்போது அங்க ஒரு அனல்வாய் கோடை வரவே வராது. அப்படியே வந்து அவ்வளவு மண் அள்ளிட்டு போய் படம்பரத்தை மூடாது. அப்ப இந்த சங்க இலக்கியம் சொல்கிற நிலப்பகுதி எது என்று நாங்கள் தேடி தேடி போகும்போது இதை அப்படியே போய் ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா அந்த பலுச்சிஸ்தான், ராஜஸ்தான், குஜராத் உள்ளடங்கிய அந்த பகுதி தான் நாம் சுமந்து வந்திருக்கிற சங்க இலக்கியம். நமது மீள் நினைவுகள் இந்த இந்தியா முழுவதும், இந்திய துணைக்கண்டம் முழுவதும் வசித்தவர்கள், சிந்துவெளி பண்பாட்டிற்கு சொந்தக்காரர்கள். அந்த மீள் நினைவை நாம் சுமந்து வந்தோம் என்று சொல்வதில் எனக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை. யாராவது ஒருவர் நான் இந்த மாவட்டத்திலேயே 2 கோடி ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்ல விரும்பினால் அவர்கள் சொல்லட்டும். எனது மூதாதையர்கள் பயணம் செய்தார்கள் என்பதை நான் பெருமைப்படுகிறேன். ஏனென்றால் பயணங்களால் கட்டமைக்கப்பட்டது வரலாறு. பயணங்களை விட நிறைய பேர் சொல்றான் திசை அப்படின்னா நீங்க வந்து நம்ம வடக்கு இருந்து வந்தோம் சொன்னீங்களான. கிழக்கு உலக்குக்குள் ஏது கிழக்கு மேற்கு. திசைகள் என்பவை நேற்று வந்தவை, தேடல்கள் மனிதனின் உடன் பிறந்தவை. இப்ப தண்ணி வந்துச்சே காயல்பட்டினத்திலையும் சென்னையிலையும் வாஸ்து பார்த்தா வந்துச்சு. எவ்வளவு வாஸ்து பார்த்து வீடு கட்டினாங்க. இந்த சைடும் தண்ணி, அந்த சைடும் தண்ணி, மேற்கு பார்த்த வீட்லையும் தண்ணி, கிழக்கு பார்த்த வீட்லையும் தண்ணி, வடக்கு பார்த்த வீடு தண்ணி, தெற்கு பார்த்த வீட்லையும் தண்ணி. தண்ணி இதெல்லாம் பார்த்துட்டா வராது. ஆக திசைகள் என்பவை நேற்று வந்தவை, தேடல்கள் நமது உடன் பிறந்தவை. பயணத்தை மறுப்பது என்பதே பயண திசையை விட முக்கியமானது பயணம். பயணத்தை விட முக்கியமானவன் பயணி. பயணத்தை மறுப்பது என்பது நமது மூதாதையர்களை இழிவு செய்தது போல ஆகும். இன்னைக்கு வர டிஎன்ஏ ரிசல்ட்லாம் ஆப்பிரிக்காவிலிருந்து யாரு எப்ப வந்தாங்க, எந்த வந்தாங்க, தென்னிந்திய தொல் மூதாதையர் யாரு, ஏன்சியன்ட் ஆன்செஸ்ட்ரல் சவுத் இந்தியன் ஏஎன்ஐ எங்க மீட் பண்ணாங்க, ஒய் குரோமோசோம் எப்படி வந்தது, மைக்ரோகாண்ட்ரியல் டிஎன்ஏ எங்க மீட் பண்ணுச்சு. இந்த மாதிரி இந்த டிராவிடியன் கின்ஷிப், இந்த கல்யாண உறவு முறைகளுக்கும் இதுக்குள்ள தொடர்புகள்லாம் தொடர்ந்து ஆராய்ச்சிகள் செய்து கொண்டு வருகின்றன. ஆக அறிவியல் ரீதியில் சொல்றதா இந்த வரலாறு இது மிகச்சரியான ஆண்டு. இந்த 2024 என்னுடைய 30 நாள் களைப்பை போக்கும் வரையில் அப்படியே அறத்தூக்கத்தில் தான் உட்கார்ந்துருந்தேன். அதையெல்லாம் மீறி இந்த நீங்க அதுவும் இளம் மாணவியர்களுடைய இந்த அரங்கு நிறைந்த இதில் வந்து இதை உரையாற்றுவதை நான் பெருமையாக நினைக்கிறேன். எவ்வளவு நேரத்தில் நீங்க வந்து சில கேள்விகள் நீங்க அனுப்பிச்சீங்கன்னா அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.